சொல்லுங்க. KMS, ECS, ECR ப்ரோ. ஈஸி டு அட்வான்ஸா? ECS, ECR அண்ட் KMS. சரிங்களா? சரி. ECS, ECR, KMS. ECS and ECR தனி டாபிக், KMS தனி டாபிக். சரிங்களா? சரி. ECS அப்படின்னா என்ன அப்படின்னா எலாஸ்டிக் சரி. ECS அப்படின்னா எலாஸ்டிக் கண்டெய்னர் சர்வீஸ். ஸோ அப்போ உங்களுக்கு கண்டெய்னர்னா முதல் என்னன்னு தெரியணும். கரெக்டா? கண்டெய்னர்னா என்னன்னு தெரியாம இதை நான் கிளாஸ் எடுத்தா உங்களுக்கு புரியுமா? புரியாது. கரெக்டா? ஸோ அப்போ கண்டெய்னர்னா என்ன அப்படின்னு யாருக்காச்சும் ஐடியா இருக்கா? ஏதாச்சும் ஐடியா இருக்கா? ஸோ வாட் இஸ் கண்டெய்னர் அப்படின்னா? நிறைய ப்ராடக்ட்டை கொண்டு போறது, பெரிய கண்டெய்னர்ஸ். மொத்தமா ப்ராடக்ட்டை ஏத்திட்டு போறது தான் கண்டெய்னர். இன்பில்டா எல்லாமே அதில் இன்க்ளூட் பண்ணிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. ECR அப்படின்னா எலாஸ்டிக் கண்டெய்னர் ரெஜிஸ்ட்ரி. சரி. கண்டெய்னர் சர்வீஸ்னா என்ன, கண்டெய்னர் ரெஜிஸ்ட்ரினா என்ன அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? சரி. இப்போ ECS எலாஸ்டிக் கண்டெய்னர் சர்வீஸ், கண்டெய்னர்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். சரி. KMS ஒன்று இருக்குல்ல, என்னன்னு பார்த்துக்கோம். மேனேஜ்மெண்ட் சர்வீஸ். ஸோ இதுதான் இந்த மூணுக்கு உள்ள அப்ரிவேஷன். சரிங்களா? சரி. இது இப்போ ரீசெண்டா ஆட் பண்ண சிலபஸ்ல ஆட் பண்ண சர்வீஸ். இது மூணுமே. சரிங்களா? சரி. இதை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா சின்ன ப்ராஜெக்ட் தான் பண்ண போறோம். சரிங்களா? ஹலோ ஹலோ சரி. ஓகே. ஸோ அப்போ ECSல நம்ம என்ன பண்ண போறோம்? கண்டெய்னர் அப்படிங்கிறத பார்க்க போறோம். அப்போ கண்டெய்னர்னா என்ன? எனக்கு ஒரு அப்ளிகேஷன் வேணும். அந்த அப்ளிகேஷனை நான் எதுல வச்சிருக்கேன்? என்னோட கண்டெய்னர்ல வச்சிருக்கீங்க. அப்ளிகேஷன் எதுல வச்சிருப்பீங்க? EC2ல வச்சிருப்போம். S3ல வச்சிருப்பீங்க. EC2ல டெப்ளாய் பண்ணி வச்சிருப்பீங்க. கரெக்டா? சரி. அப்ப EC2ல வச்சிருக்கிற கண்டெய்னரை அப்ளிகேஷனை எனக்கு EC2 வைக்க கூடாதுங்க. EC2ல வச்சா சே ஃபார் எக்ஸாம்பிள் உங்ககிட்ட 2 வெப்சைட் இருக்கு, ஒரே ஒரு EC2 தான் இருக்கு. கேன் யூ டெப்ளாய்? ரெண்டுமே எனக்கு பண்ணணும். சரி ப்ரோ, கொஞ்சம் சவுண்டா பேசுங்க. ஆல்ரெடி சவுண்ட் 100ல இருக்கு, எதுவும் கேட்கல. அப்படிங்களா? ஸோ மற்றவங்களுக்குலாம் வாய்ஸ் லோவா இருக்குங்களா? இல்ல நார்மலா தான் ப்ரோ இருக்கு எனக்கு. இல்லைங்க, ரொம்ப லோவா தான் கேக்குது. ஏன்னா அவர் 100ல வச்சு கேட்கல அப்படின்னு சொல்றாரு. மற்றவங்களுக்கு லோவா இருக்கான்னு கேட்கிறேன். இல்ல கரெக்டா தான் ப்ரோ, கரெக்டா தான் இருக்கு. ப்ரோ 100ல இருக்கு ப்ரோ வால்யூம். லோவா தான் கேட்கும். இல்லைங்க, ஆக்சுவலி நான் சவுண்டா தாங்க பேசுறேன். எனக்கு கொஞ்சம் உடம்பு வர சரியில்லை. இருந்தாலும் சவுண்டா தான். நான் அதை கம்மியா பேசுறேன்னா ஓகே பரவாயில்ல ப்ரோ, அட்ஜஸ்ட் பண்ணு. இல்லைங்க, ஆக்சுவலா மேபி நெட்வொர்க் இஷ்யூ கொஞ்சம் இருந்தா அப்படிதான் இருக்கும். லாக்ஸ் இருந்தா அப்படிதான் இருக்கும். சவுண்ட் கம்மியா தான் கேட்கும். சரி ப்ரோ, சரி. சரிங்களா? சரி. ஓகே. இப்போ ஏன்ட்ட 2 அப்ளிகேஷன் இருக்கு. ஒரே மிஷின் தான், ஒரே சர்வர் தான் இருக்கு, ஒரே EC2 தான் இருக்கு. ஐ நீட் டு டெப்ளாய். பண்ண முடியுமா முடியாதா? முடியுமா?
முடியாது. எத்தனை பேர் முடியும்னு சொல்றீங்க? எத்தனை பேர் முடியாதுன்னு சொல்றீங்க? இதுதான் உங்க இன்னைக்கு சிலபஸ் சொல்லுங்க. முடியுமா? முடியாதா? நீங்க எத்தனை பேர் EC2 இத்தனை நாள்ல புரிஞ்சு வச்சிருக்கீங்க அப்படிங்கிறது இப்ப தெரிஞ்சு போகணும். வேற நிறைய டாஸ்க் பண்ணிருப்பீங்க. அப்ப தெரிஞ்சிருக்கணும்ல. கரெக்டா? சொல்லுங்க. முடியுமா? முடியாதா? சொல்லுங்க. I think we can run 2 applications. உங்க மீட்ல இருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலா. இருங்க ஜஸ்ட் Okay, ஒரு என்ன bro? நிமிஷம். லிங்க் கனெக்ட் ஆகலைங்களா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. என்ன ப்ரோ 6 பேர் தான் இருக்காங்க மோஸ்ட்லி ப்ரோ. ம் 5 பேர் தான் இருக்காங்க. தெரியல எல்லாருக்கும் தெரியுமா தெரியாதான்னு தெரியல ஃபர்ஸ்ட். சரி ஓகே ஓகே. சரி ஓகே. சோ சொல்லுங்க. எனக்கு எந்த 2 அப்ளிகேஷனை ஐ நீட் ஒரு இன்ஸ்டன்ஸ்ல 2 அப்ளிகேஷன் டெப்ளாய் பண்ண முடியுமா? முடியாதா? We can deploy. We can. I think 2 Okay. different ports use பண்ணி வேற? we can Different ports. parts-ஆ pods-ஆ? Ports. Ports. ஓகே. சரி. நான் வெறும் EC2 மட்டும் தான் கேட்டேன். போர்ட் பத்தி நான் பேசவே இல்லை. வெறும் EC2. என்கிட்ட ஒரு EC2 இருக்கு. I have web server. So can I deploy 2 applications? முடியுமா? முடியாது. என்ன பண்ணாலும் முடியாது. அப்போ ஒரு அப்ளிகேஷன் எடுத்துட்டீங்க அப்படின்னா, ஸோ இஃப் ஒரு சர்வர்ல ஒரு வெப் சர்வர் கொண்டு வந்துட்டீங்கன்னா, நீங்க இதையும் யோசிச்சு பாருங்க. உங்க மொபைல்ல ஒரு HDFC பேங்கோ இல்ல ICICI பேங்கோ வச்சிருக்கீங்க. இன்னைக்கு 1.5.1ன்னு ஒரு வெர்ஷன் இருக்கு. ஒரு வாரம் கழிச்சு திருப்பி 1.5.7 ஒரு வெர்ஷன் வர்றான். அப்டேட் பண்ணீங்கன்னா 1.5.1 இருக்கும், 1.5.7 இருக்குமா? என்ன இருக்கும்? 1.5.7 மட்டும் தான் இருக்கும். அப்போ நான் 2 அப்ளிகேஷன் வச்சிருக்கேன். ஓகேங்களா? சோ ஒரே ஒரு வெப் சர்வர் தான் வச்சிருக்கேன் அப்படின்னா, அந்த ஒரு வெப் சர்வர் ஒரு அப்ளிகேஷன் தான் ஹோல்டு பண்ணும். அட் அ டைம்ல 2 கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. சரிங்களா? சோ அப்ப என்ன ஆகாது? EC2ல ஒரு அப்ளிகேஷனுக்கு மேல கொண்டு வர முடியாது. அப்ப EC2வும் பிசிக்கலா இருக்கிற அந்த சர்வர்ஸும் ஒண்ணுதான். கான்செப்ட் புரியுதா? அப்ப நம்ம ஆன் பிரமிசஸ்ல பண்றத அப்படியே கிளவுட்ல பண்றதுதான் EC2, S3 அதெல்லாம். சரிங்களா? என்ன இது பிசிக்கலா இருக்கு, அது விர்ச்சுவலா இருக்கு. அவ்வளவுதான். அதனாலதான் கிளவுட விர்ச்சுவல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? மத்தபடி எந்த சேஞ்சஸும் கிடையாது. சரி. இப்போ இதே கான்செப்ட் தான். எனக்கு 2 அப்ளிகேஷன் இருக்கு. எனக்கு ஒரு EC2ல டெப்ளாய் பண்ணணும். வேற ஏதாச்சும் வழி இருக்கா அப்படின்னு கேட்டா, அப்பதான் நீங்க சொன்ன அந்த போர்ட் பேஸ்ட் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு. அது யார் உங்களுக்கு கொடுக்குறா அப்படின்னா, கண்டெய்னர்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் கொடுக்கும். கண்டெய்னர்ஸ் யாரோடது அப்படின்னு கேட்டா, டாக்கரோடது. புரிஞ்சுதா? அப்ப கண்டெய்னர்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் தெரியணும் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு இமேஜை மட்டும் பாருங்க.
சரிங்களா? டாக்கர் கிளாஸ்ல உங்களுக்கு தெளிவா நடத்துவாங்க. ஏன் மத்தவங்க எல்லாம் கனெக்ட் பண்ண முடியலையா? இல்ல என்ன ரீசன் தெரியலையே. சரி. ஒரு இமேஜ் ஒண்ணு காட்டுறேன். பாருங்க. சார் அவங்கலாம் வேற ஒரு மீட்டிங் நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சார். ஏன்னா இது வேற ஒரு இதுல இருக்கு சார். ஒரு 4 பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படியா? ஆமா சார். அது எந்த மீட்டிங் லிங்க்ல இருக்காங்க? நீங்க லாஸ்டா போட்டது சார். நைட் So, 2 meeting openல இருக்குது. அப்படிங்களா? ஆமா. 2 meeting openல இருக்குது. ஒரே ஒரு நிமிஷம். மீட்டிங் ஓப்பன்ல இருக்கு. நேத்து இருந்த டீம்ஸ் கொஞ்சம் ப்ராப்ளமா தான் இருக்கு. அப்ப இப்ப இருக்கிற லிங்க போட்டுடலாமா? என்ன அதுல ட்ரை பண்ணட்டும். ப்ரோ ஆர்கனைசர் என்னோட பேர்ல இருக்கு ப்ரோ. குபேர்ல இருக்கா? அதேதான் கொடுத்துருக்கேன். சேஞ்ச் இருக்கா? ஓ, நீங்க ஆர்கனைசரா இருக்கீங்களா? ஆமா ப்ரோ நான் ஆர்கனைசரா இருக்கேன் எப்படின்னே தெரியல. நான் எதுவுமே கொடுக்கலையா? சரி, ஓகே ஓகே. நீங்க தான் ஃபர்ஸ்ட் இன்வைட் ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க, கரெக்டா? ஆமா ஃபர்ஸ்ட் நான். இருக்கலாம், அதனாலயா கூட இருக்கும். சரி, ஓகே. சரி, ஓகே. ஸோ 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க. எல்லாரும் ஜாயின் பண்றாங்களான்னு பார்த்துக்கோங்க. இப்போ கொஸ்டின் ரைஸ் ஆகுது எப்போ ஸ்டார்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு. அகஸ்டின் கொடுக்குறாரு. அகஸ்டின் அகஸ்டின் கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஏதோ லிங்க் மிஸ்மேட்ச் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்டார்ட் ஆகி 10 நிமிஷம் ஆச்சு. 10 நிமிஷத்துக்கு மேலே ஆச்சு. சரி, ஓகே. ஸோ அப்ப இங்க ஒரு இமேஜ் இருக்கு இல்லையா? நார்மலா ஸ்கிரீன் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். நார்மலா ஒரு அப்ளிகேஷன் இருக்கு அப்படின்னா இப்படிதாங்க இருக்கும். எப்படி? ஹார்ட்வேர் அப்படிங்கிறது உங்களோட லேப்டாப்பா இருக்கலாம், இல்ல கம்ப்யூட்டரா இருக்கலாம், மொபைலா இருக்கலாம், எதுவா வேணாலும் இருக்கலாம். அதுக்கு மேல என்ன பண்ணிருப்பீங்க அப்படின்னா ஆப்பரேட்டிங் சிஸ்டம் அப்படிங்கிறத கொடுத்துருப்பீங்க.
ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இல்லாம உங்களால மொபைல் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னா முடியாது. சரிங்களா? அதுக்கப்புறம் இப்போ இந்த பார்ட்டை விட்டுருங்க. லைப்ரரிஸ் டிபெண்டன்சிஸை விட்டுருங்க. விட்டுட்டு நம்ம ஜென்ரலா நம்ம பண்றத பேசுவோமே. ஒரு நல்ல கிராபிக்ஸ் இருக்கிற நல்ல கிராபிக்ஸ்ல இருக்கிற ஒரு ஹெச்டி கேம் ஒன்று இன்ஸ்டால் பண்றீங்க. இன்ஸ்டால் பண்ணா ஒர்க் ஆகும்னு நினைக்கிறீங்களா? புரியல. டிவைஸை விட்டுருங்க. சரி, டிவைஸ்ல ஓஎஸ் இருக்குங்க. எந்த லேப்டாப்லயும் ஓஎஸ் மட்டும் இருக்குன்னு வச்சுக்கிறோம். வேற எக்ஸ்டர்னலா எந்த ஒரு சப்போர்ட்டிங் அப்ளிகேஷன்ஸும் நான் போடல. சரிங்களா? ஸோ நல்ல ஹெச்டி ஹை டெஃபினிஷன் கேம் ஒன்று உள்ள இறக்குறேன். இறக்குனா எனக்கு சப்போர்ட் ஆகுமா? என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் ஓப்பன் ஆகாது. ஓப்பன் ஆகும். ஸோ ஒர்க் எல்லாம் ஆகும். லேக் ஆகும். அப்ப என்ன பண்ண முடியாது உங்களால? கேமை பிளே பண்ண முடியாது. அப்ப என்ன பண்ணுவீங்க? கிராபிக்ஸ் கார்டுன்னு சொல்லி ஒன்று இன்ஸ்டால் பண்ணுவீங்க. அப்ப அது என்ன பண்ணும்? அந்த என்ஹான்ஸ்மெண்ட் கிராபிக்ஸை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் சிஸ்டமோட கிராபிக்ஸை. அப்ப என்ன நடக்கும்? அதுக்கப்புறம் நீங்க கேஷுவலா நீங்க பிளே பண்ணலாம். கரெக்டா? அப்போ அப்போ ஒரு கேம் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை மட்டும் வச்சுக்கிட்டு ரன் பண்ண முடியாது. சரிங்களா? சோ அதே மாதிரிதான் இங்கேயும். இப்போ எனக்கு ஓஎஸ் மட்டும் வச்சுட்டு என்னால என்ன பண்ண முடியாது? அப்ளிகேஷனை நம்ம தனியா ரன் பண்ண முடியாது. அதனாலதான் வெப் சர்வர் அப்படின்னு ஒரு இடையில ஒருத்தர் அந்த கிராபிக்ஸ் கார்டு மாதிரி ஒருத்தர் உள்ள சொல்லி விடுறோம். சரிங்களா? இது கிளியரா? அப்ப ஓஎஸ் இருக்கும், அதுக்கு மேல கீழே ஹார்ட்வேர் இருக்கும், ஓஎஸ் இருக்கும், அதுக்கு மேல என்ன இருக்கும்? அந்த வெப் சர்வர், அதுக்கு மேல அப்ளிகேஷன். அப்ப இந்த மாதிரி ஒரு செட்டப் இருந்தாதான் ஒரே ஒரு வெப் சர்வர் மட்டும் தான் பண்ண முடியும். நான் என்ன பண்ணிட்டேன்? டாக்கருக்கு செட்டப்பே மாத்திட்டேன். எப்படி? இப்படி மாத்திட்டேன். இப்படி இருக்கிறத இப்படி மாத்திட்டேன். நான் என்ன சொன்னேன்? ஹார்ட்வேர், ஓஎஸ், லைப்ரரிஸ் இருந்துச்சா? அதுக்கு மேல அப்ளிகேஷன். கரெக்டா? அத ஹார்ட்வேர், ஓஎஸ், டாக்கர் அப்படிங்கிற அந்த கண்டெய்னரைசேஷன் டூலோட அப்ளிகேஷன், அதை வச்சு நான் என்ன பண்ணிட்டேன்? லைப்ரரிஸ் டிபெண்டன்சிஸ் சொல்லி கொண்டு வந்துட்டேன். அப்ப இதுதான் கண்டெய்னர். இது EC2. இப்ப என் லேப்டாப் இருக்கு, ஒரு EC2 கொண்டு வரேன்னா EC2லயும் நான் என்னதான் பண்றேன்? ஓஎஸ் வச்சுதான் நான் லான்ச் பண்றேன். கரெக்டா? ஆனா கண்டெய்னருக்கு ஓஎஸ் இருக்கா? அப்ப நீங்க கேட்கலாம், அப்ப எந்த ஓஎஸ் சார் அதை எடுத்துக்கிறோம்? இட் வில் டேக் திஸ் ஓஎஸ். அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா கர்னல் ஷேரிங்னு சொல்லுவாங்க. ஜஸ்ட் காதுல மட்டும் வாங்கிக்கங்க அதை. சரியா? டாக்கர் கிளாஸ்ல இன்னும் டீப்பரா உங்களுக்கு சொல்லி தருவாங்க. சரியா? சோ அப்ப கர்னல் ஷேரிங் அப்படின்னு சொல்லி இந்த ஓஎஸ்வே அதை எடுத்துக்கிறோம். அதனால we can launch containers instead of instance. இப்ப இன்ஸ்டன்ஸுக்கு பதிலா நம்ம கண்டெய்னர்ஸ் எடுத்துக்கலாம். புரிஞ்சுதா? அப்ப டாக்கர் அந்த கண்டெய்னர்னா என்ன, ஒரு EC2 மிஷின்னா என்னன்னு புரிஞ்சுதா? இப்போ இதுக்கு போர்ட் ஃபார்வர்டிங்லாம் பண்ண முடியாது. ஏன்னா ஐபி தான். ஏன்னா ஓஎஸ் இருக்கு இல்லையா? ஐபி தான். இது தனி ஒரு இன்ஸ்டன்ஸ். பட் இது இன்ஸ்டன்ஸ் கிடையாது. ஒரு இன்ஸ்டன்ஸுக்குள்ள மல்டிபிள் கண்டெய்னர்ஸ். புரியல. வெப் சர்வர்ங்கிறது கண்டிப்பா ஆப் லான்ச் பண்றதுக்கு வேணும். அத மல்டிபிள் வெப் சர்வர்ஸ் வைக்க முடியுமா அப்படின்னா இதுல தான் பாசிபிள். இப்போ EC2ல போட்டீங்கன்னா ஒன்று தானே போட முடியும். கரெக்டா? HTTPD 2 வைக்க முடியுமா? முடியாது. அப்ப இங்க யூ கேன் பாசிபிள். ஒரு கண்டெய்னர் கிரியேட் பண்ணி அதுக்குள்ள HTTPD போட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. போர்ட் நம்பரை மட்டும் திருப்பி விட போறீங்க. சொல்லுங்க. ஒரே ஒரு நிமிஷம். ஆமா. தம்பி நரேஷ், இப்போ நமக்கு என்ன தேவை? நமக்கு என்ன தேவை? அது பெஸ்டா, இது பெஸ்டா? கண்டெய்னர் பெஸ்டா, EC2 பெஸ்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா EC2 பெஸ்ட் கிடையாது. ஏன்? சைஸ் பெருசு, அதிக யூட்டிலைசேஷன் நடக்கும்.
ப்ராசஸ் ஸ்பீடா இருக்காது. இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. இதே இது கண்டெய்னருக்கு போயிட்டீங்கன்னா இது எல்லாமே அட்வான்டேஜஸ் கண்டெய்னருக்கு போனோம் அப்படின்னு. அப்ப கண்டெய்னருக்கு நம்ம படிக்க போறது டாக்கர். தனியா டெவாப்ஸ்ல டாக்கர் அப்படிங்கிற டூல் படிக்க போறோம். சரி, இப்ப ஓவராலா கண்டெய்னர்னா என்ன, EC2னா என்னன்னு சொல்லிட்டேன். புரிஞ்சுதா? நாளைக்கு பவன் சார் கேட்பாரு. கேட்டா சொல்லிருங்க, இப்படித்தான் சார், இதான் சார் அப்படின்னு. சரிங்களா? சரி, இப்போ எனக்கு டாக்கர் வேணாம், கண்டெய்னர் வேணும். ஆனா எனக்கு என்ன வேணாம், டாக்கர் வேணாம். அப்ப டாக்கர் இல்லாம பண்ண முடியுமா? நல்லா தெரிஞ்சுக்கங்க. கான்செப்ட புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட் ஒரு அப்ளிகேஷனுக்கு EC2 வேணுமா? இப்ப என்ன சொல்றோம், கண்டெய்னர் இருந்தா போதும்னு சொல்றோம். ஆனா அந்த கண்டெய்னருக்கு என்ன வேணும், என்ன வேணும், டாக்கர் வேணுமா? EC2 வேணும். சர்வர் இல்லாம டாக்கரால என்ன பண்ண முடியாது. ஒரு EC2 ஒரு அப்ளிகேஷன், சரிங்களா? ஒரு EC2 மல்டிபிள் கண்டெய்னர்ஸ் மல்டிபிள் அப்ளிகேஷன். சரிங்களா? எனக்கு EC2வே வேணாம். ஐ நீட் ஒன்லி கண்டெய்னர்ஸ். ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? இருக்கு, அதான் ECS. சோ அப்ப ECS அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, கண்டெய்னர் இருக்கும், ஆனா EC2 சப்போர்ட்ல இருக்காது. EC2க்கு பதிலா we will create a task. எப்படி என்ன பண்ணுவோம், டாஸ்க EC2 மாதிரி வச்சுக்கிடுவோம். அப்ப டாஸ்க் தான் என்ன ஆகும் அப்படின்னா EC2 மாதிரி ஆக்ட் பண்ணும். ஏன் அப்படின்னு கேட்டா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் ஒரு கண்டெய்னர் வேணும் அப்படின்னா நான் ஒரு தேர்ட் பார்ட்டிக்கு போகணும். யாருக்கு போகணும், டாக்கர் கிட்ட போகணும். கரெக்டா? டாக்கருங்கிறது AWS தான் இல்ல, அது ஒரு தேர்ட் பார்ட்டி. இப்ப ஏன் ஷாப்பிங் மால்ல இல்ல நான் ஒரு ஐ மீன் ஏதோ ஒரு கடை வச்சிருக்கேன். அந்த கடைக்குள்ளே இன்னொரு கடை இருக்கு. அங்க போய் நான் வாங்குவேனா, இல்ல வெளிய இருந்து ஒருத்தரை கூப்பிட்டு வெளியில இருக்கிற கடையில போய் வாங்குவேனா? எதுல எனக்கு பெனிஃபிட்? எது எனக்கு செக்யூர்டு? எது எனக்கு செக்யூர்டு? உள்ள இருக்கிறவன்ட்ட வாங்குறதா செக்யூர்டு. எப்ப வேணாலும் போய் கேட்டுக்கலாம். கரெக்ட்டா? சோ இதுதான் லாஜிக். அப்போ நான் வெளிய இருந்து ஒருத்தனை கூப்பிட்டு வர்றதுக்கு பதிலா, உள்ளுக்கே யாராச்சும் இருக்காங்களாப்பா அப்படின்னு கேட்டா, ECS அப்படின்னு ஒரு சர்வீஸ் இருக்கு. சரிங்களா? அது என்ன டெக்னாலஜில வந்திருக்கு அப்படின்னா, ஃபார்கேட் அப்படின்னு டெக்னாலஜில வந்திருக்கு. என்ன டெக்னாலஜி? சோ ஆன்லைன்ல எல்லாருக்கும் ஸ்கிரீன் தெரியுதுல்ல? எஸ் ப்ரோ. எஸ் சார், தெரியுது தெரியுது. ஓகே. ஃபார்கேட் அப்படிங்கிற டெக்னாலஜில வந்திருக்கு. சரிங்களா? சரி, இப்போ ஃபார்கேட்ல என்னென்ன இருக்கு அப்படின்னா, ECS அண்ட் EKS. ECSனா எலாஸ்டிக் கண்டெய்னர் சர்வீஸ், EKS அப்படின்னா எலாஸ்டிக் குபர்னெட்டிஸ் சர்வீஸ். சோ அப்ப எனக்கு டாக்கர் குபர்னெட்டிஸ் மாதிரி தேர்ட் பார்ட்டி நான் வெளியே போறதுக்கு பதிலா I am going to have inside my AWS. அப்போ இப்ப நான் ஒரு கிளவுடுக்கு துணிஞ்சு போறேன் அப்படின்னா, ஏற்கனவே இந்த கிளவுட் இருக்கு என்கிட்ட. புதுசா போறவனுக்கும் புதுசா இருக்கும், பட் ஏற்கனவே என்கிட்ட அந்த கிளவுட் இருக்கு. அப்போ இருக்கிற கிளவுடுக்குள்ளே நான் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு பயப்படுவேனா? பண்ண மாட்டேன். அப்போ ஈஸியா நான் என்ன பண்ணிடலாம், ஐ கேன் யூஸ் தட் சர்வீஸ். யாருது சார், அந்த தேவிகா சிஸ்டர் வந்துட்டு நீங்க மியூட் பண்ணுங்க. அன்மியூட் இருக்காங்க. பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். சரி, இப்போ அப்ப நான் இன்சைட் AWS வேணும்னா we can use ECS. அப்ப ECSல என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற அஜெண்டாவை பார்த்துக்கங்க. என்ன பண்ண போறோம் அப்படின்னா இதுதான் பண்ண போறீங்க.
ஓகே, ஸோ இந்த இமேஜ் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இமேஜ் புரியுதா? ஆமான்னு தலையாட்டா நீங்க தான் சொல்லணும். கைஸ் ஒரு நிமிஷம். சார் அன்மியூட் பண்ணிவிடுங்க சார். மியூட் பண்ணிவிடுங்க சார், அன்மியூட்ல இருக்கு. ஓகே. சரி, ஓகே. சரி, சின்ன மீட்டிங். ஓகே ஃபைன். ஸோ இது எல்லாருக்கும் புரியுதா அந்த டயக்ராம்? இது ஒரு ஆர்கிடெக்சர், இது புரியுதா? சொல்லுங்க. அந்த அப்ளிகேஷன் மூலியமா ரெண்டு செப்பரேட் பண்ணி நம்ம ரெண்டு கண்டெய்னர் வச்சிருக்கோம். ஸோ அந்த அப்ளிகேஷன் கனெக்ட் பண்ணிடுவோம். ஸோ அது ரெண்டையுமே நம்ம டாக்கர் மூலியமா கனெக்ட் பண்ணிடுவோம். ஸோ டாக்கர் யூஸ் பண்ணிடுவோம். டாக்கர் யூஸ் பண்ணிருப்பான். டாக்கர் வச்சு என்ன பண்றோம்? ஆக்சுவலா படம் லெஃப்ட்ல இருந்து ரைட்ல நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க, படம் ரைட்ல இருந்து லெஃப்ட்டுக்கு போகுது. ஓகேவா? அதனாலதான் புரியுதான்னு கேட்டேன். இருக்கிறத பார்த்து சொல்லி என்ன இருக்குன்னு சொல்லிடலாம். we are not going to see cloud, we are not going to see VPC. இதெல்லாம் நம்ம பார்க்க போறதே கிடையாது. நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் இதுதான். டாக்கர் அப்படிங்கிற ஒரு மெஷினை கிரியேட் பண்ண போறோம். ஸோ we are going to create a machine. அதுல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, டாக்கரை இன்ஸ்டால் பண்ண போறோம். சரிங்களா? அப்ப டாக்கரை இன்ஸ்டால் பண்ணிட்டா அங்க என்ன நடக்கும்? கண்டெய்னரை நம்ம என்ன பண்ணிக்கலாம்? we can launch. சரிங்களா? மேனுவலாவும் கண்டெய்னர் லான்ச் பண்ணலாம், ஃபைல் எழுதி லான்ச் பண்ணலாம். நம்ம என்ன பண்ண போறோம்னா ஃபைல் எழுதி தான் பண்ண போறோம். அப்ப டாக்கர் இன்ஸ்டால் பண்றதுக்கு we are going to use user data. சரிங்களா? கண்டெய்னரை ஸ்பின் அப் பண்ணி கஸ்டமைஸ்ட் இமேஜா மாத்துறதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? we are going to make ஓகே. ஸோ அப்ப இங்க யூசர் டேட்டால ஒரு கண்டென்ட், தென் டாக்கர் ஃபைல் எழுத போறோம். சரிங்களா? அப்ப டாக்கர் செஷன்ல நீங்க என்னெல்லாம் படிப்பீங்கன்னா, எப்படி டாக்கர் இன்ஸ்டால் பண்றது மேனுவலா, எப்படி டாக்கர் ஃபைல் எழுதுறது, ஸோ அதுல என்னெல்லாம் கஸ்டமைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாமே டாக்கர் கிளாஸ்ல படிப்பீங்க. இப்போ ஜஸ்ட் இதுனா இதுன்னு மட்டும் தெரிஞ்சுக்க. சரிங்களா? ஸோ டாக்கர்னா we are going to use user data. டாக்கர் ஃபைல் அப்படின்னா அதுக்கும் நம்ம என்ன வச்சிருக்கோம்? ஃபைலுக்குள்ள எழுதுறதுக்கும் கண்டென்ட் வச்சிருக்கோம். இது ரெண்டுமே ஒரு இன்ஸ்டன்ஸ்ல நமக்கு இருக்கும்னு வச்சுக்கோங்க. ஸோ we are going to have டாக்கர். சரி, இங்க இருந்து இதை நம்ம என்ன பண்ண போறோம்னா, we are going to move this to ECR. அப்ப நான் இங்க ECRன்னு கொடுத்திருக்கேன் இல்லையா? ECRன்னு கொடுத்திருக்கிறது என்ன அப்படின்னா ரெஜிஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க. So what is registry? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ புரியல இல்ல, ரெஜிஸ்ட்ரி அப்படின்றது எனக்கு ஒரு ஆன்லைன் ஸ்டோரேஜ் மாதிரி இருக்கிற ஒரு விஷயம். S3 இருக்கு இல்லையா? அந்த மாதிரி. ஸோ S3 மாதிரி
ஸோ உங்களுக்கு டெவாப்ஸ்ல கிட் படிச்சிருப்பீங்க. கிட்டப் பாத்தீங்களா? அந்த மாதிரி இது ஒரு ரெஜிஸ்ட்ரி. இதுல என்ன ஸ்டோர் பண்ணிக்கலாம் அப்படின்னா, நீங்க அந்த டாக்கர் அந்த கண்டெய்னர்ல இருந்து இமேஜா கொண்டு வருவீங்க இல்லையா, அதெல்லாம் இதுல ஸ்டோர் பண்ணிக்கலாம். இங்க ஸ்டோர் பண்ணிட்டு தான் இதுல இருந்து நீங்க என்ன பண்ண போறீங்க, ECSக்கு தள்ள போறீங்க. அப்ப நீங்க தெரிஞ்சுக்கிற வேண்டியது, கண்டெய்னர் வேணும்னா யூ நீட் இமேஜ். இமேஜ் எங்க இருந்து வரும் அப்படின்னா, ரெஜிஸ்ட்ரியில இருக்கிற இமேஜ எடுத்துட்டு போய் வைக்க போறீங்க. ரெஜிஸ்ட்ரிக்கு எப்படி வரும் அப்படின்னா, டைரக்டா டாக்கர்ல இருந்து நீங்க எடுத்துக்கலாம். ஆனா டாக்கர் மட்டும் தான் இருக்கா? அப்படி கிடையாது. டாக்கர் மாதிரி நிறைய டூல்ஸ் இருக்கு. சரிங்களா? ஓகேவா? கிளியரா? டவுட் இருந்தா இப்பயே கேட்டுருங்க. முடிஞ்ச அளவுக்கு டவுட் இருந்தா இப்பயே கேட்டுருங்க. ஏன்னா கண்டென்ட்டுக்குள்ள போயிட்டோம் அப்படின்னா, ப்ராக்டிக்கலா போயிட்டோம் அப்படின்னா மேக்ஸிமம் கன்ஃபியூஷன் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஏதாச்சும் புரியல, ECSனா இப்ப இன்னும் புரியல, EKSனா ECRனா இன்னும் புரியல அப்படின்னா கேட்டுருங்க. ஏன்னா இப்ப நம்ம பண்ண போது ப்ராஜெக்ட். சரிங்களா? ஸோ செஷன் EC2 செஷன் S3 ELB ஆட்டோ ஸ்கேலிங் அந்த மாதிரி கிடையாது. ஸோ இது ஒரு சின்ன ப்ராஜெக்ட் மாதிரி உங்களுக்கு. ஸோ CDCP பாத்தீங்க இல்லையா, அந்த மாதிரி. CDCPல என்ன பண்ணீங்க? பைப்பு மேனுவலா பண்ணத பைப்லைன் வச்சு ஆட்டோமேட் பண்ணீங்க, அவ்வளவுதான். கரெக்டா? அதுமே ஒரு குட்டி ப்ராஜெக்ட் தான். சரிங்களா? அதுக்கு அடுத்த லெவல் ப்ராஜெக்ட் இது. ஓகேங்களா? சரி. அப்போ எனக்கு இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த இமேஜ வச்சு பார்த்தோம் அப்படின்னா, we need to create a EC2, then we need to make Docker alive. So உள்ள டாக்கர் கொண்டு வரணும். அது யூசர் டேட்டா எழுதி வைக்கணும். அதுக்கப்புறம் அதுல we need to create a container. அந்த கண்டெய்னர்ல என்ன ஸ்பெசிஃபிக்கா நம்ம என்ன கொடுத்திருக்கோமோ அந்த அவுட்புட் நமக்கு வரணும். சரிங்களா? ஸோ அப்ளிகேஷனை அந்த கண்டெய்னருக்குள்ள டெப்ளாய் பண்ண போறோம். இது எல்லாமே நீங்க மேனுவலா என்ன பண்ணுவீங்க, செஷன்ல படிப்பீங்க. ஓகேவா? சரி. இப்போ அந்த மிஷின்ல கொண்டு வந்த கண்டெய்னரை அந்த டாக்கர் இமேஜ நான் என்ன பண்ண போறேன், ECRக்கு புஷ் பண்ணிட போறேன். இது எப்படி புஷ் பண்றதுங்கிறது உள்ளேயே உங்களுக்கு என்ன கொடுத்திருப்பாங்க, கமாண்ட்ஸ் கொடுத்திருப்பாங்க. புஷ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த URL வச்சு அதுக்கப்புறம் தான் ECSக்குள்ள போறோம். அப்ப ECS வச்சு தான் நம்ம என்ன பண்ண போறோம், we are going to create containers. ஓகேங்களா? அப்ப அந்த கண்டெய்னர்ஸ் EC2 ஓட ஹெல்ப்போட ரன் ஆகுமா இல்ல இண்டிவிஜுவலா ரன் ஆகுமா அப்படின்னா, இண்டிவிஜுவலா தான் ரன் ஆகும். அதுக்காக தான் நம்ம ECSங்கிற சர்வீஸுக்கே போயிருக்கோம். சரிங்களா? தென் அப்ப இதெல்லாம் அவுட்புட் பார்க்கணும் இல்லையா? ஸோ அதுக்கு we will use application load balancer. தென் அதை யூசர் பார்த்துக்கணும். அப்ப ரைட் டு லெஃப்ட். சரிங்களா? ஸோ என் வேலை இதுதான். நான் தான் அட்மின். ஃபர்ஸ்ட் இதை கிரியேட் பண்ணிட்டு புஷ் பண்ணிட்டு ECSல கண்டெய்னர்ஸ் கிரியேட் பண்ணிட்டு தென் லோட் பேலன்ஸை கிரியேட் பண்ணி யூசருக்கு கொடுத்துருப்பேன். இதுதான் இப்போ பண்ண போறது. சரிங்களா? புரிஞ்சுதா? கிளியரா? ஒரு சின்ன கன்ஃபர்மேஷன் கொடுத்துருங்க, அப்படியே அடுத்து போயிடலாம் ப்ராக்டிக்கல். கிளியர் ஏதாவது டவுட் இருக்கா? எஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு EC2 லான்ச் பண்ண என்ன கண்டிப்பா வேணும், என்ன வேணும்? கீப்பரா? கீப்பர் இல்லாம லான்ச் பண்ண முடியாதா? AMI தான் கண்டிப்பா வேணும். வித்தவுட் கீப்பர் we can launch an instance. இன்ஸ்டன்ஸுக்கு கண்டிப்பா என்ன வேணும்னா AMI வேணும். சரிங்களா? ஸோ AMI இன்ஸ்டன்ஸ் டைப் இது ரெண்டு முக்கியம், அவ்வளவுதான். ஓகேவா? ஸோ அப்ப நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு EC2 லான்ச் ஆகிறதுக்கு ரொம்ப மஸ்ட் நீடட் அப்படிங்கறத மட்டும் தெரிஞ்சுக்கணும். டெராஃபார்ம் ஸ்கிரிப்ட்ல பாத்தீங்க, டெராஃபார்ம் படிக்கும்போது ஸோ ஜஸ்ட் ஒரு EC2 கிரியேட் பண்றதுக்கு சொல்லுவாங்க, அப்ப செக் பண்ணி பாருங்க. சரியா? சரி. ஸோ அப்ப நீங்க இன்னைக்கு பண்ண போறது ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணி அதுல டாக்கர் இன்ஸ்டால் பண்றதுக்கு யூசர் டேட்டா எழுத போறீங்க.
எழுதிடலாமா? ப்ராக்டிக்கல் போயிடலாமா? ஆன்லைன்ல எல்லாருக்கும் கிளியரா? கொஞ்சம் அன்மியூட் பண்ணிட்டு கிளியர்னு சொல்லிருங்க. Yes, clear. ஓகே கிளியர் Clear, ப்ரோ. clear, sir. ஓகே ஃபைன். சரி, இவ்வளவு நேரம் நான் சொன்னதை வச்சு ஒரு சின்ன டிஸ்கஷன் வச்சுக்கிருவோம். ECSக்கும் டாக்கருக்கும் ஐ மீன் கண்டெய்னருக்கும் என்ன டிஃபரன்ஸ்? ஐ மீன் So- EC2க்கும் கண்டெய்னருக்கும் என்ன டிஃபரன்ஸ்? EC2ல ஒரு அப்ளிகேஷன் ரன் பண்ண முடியும். ஸோ super. கண்டெய்னர் வச்சு நீங்க 2 அப்ளிகேஷன் எல்லாமே இது பண்ணிக்கலாம். ஓகே சரி, நான் ஏன் ECSக்கு போனோம்? எதுக்கு நார்மலா கேக்குறீங்களா இல்ல கம்பேரிஷன் கேக்குறீங்களா? ஆக்சுவலா ம். AWS குள்ளே இருக்கிறது வேணும் அப்படின்னா we can use ECS instead of using EC2. ஸோ EC2 இருந்தால் தான் டாக்கரே யூஸ் பண்ண முடியும்னு சொன்னேன், கரெக்டா? அப்ப EC2 இல்லாம பண்ணணும்னா யூ நீட் ECS ஆகும். இதுக்காக தான் ஆன்சர். சரிங்களா? சரி, ஏன் EC2 வேணாம்? EC2 ஏன் வேணாம்னு சொல்றீங்க அப்படின்னா, ஸோ பர்டிகுலரா ஒரு கண்டெய்னருக்கு குறிப்பிட்ட உள்ள சில மாடியூல்ஸ் இருந்தா போதும். எல்லா மாடியூலும் ரன் ஆகணும்னு அவசியம் இல்லை. அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, எனக்கு தேவை என் கண்டெய்னருக்கு தேவையான மாடியூல்ஸ் மட்டும் அந்தந்த ரிசோர்ஸ் மட்டும் ரன் ஆனா போதும். எல்லா ரிசோர்ஸையும் ரன் பண்ணா அதுக்கேற்ற மாதிரி என்ன வரும்? பில்லு வரும். லாம்டா இருக்கு இல்லையா? லாம்டா பார்த்துருப்பீங்க. லாம்டா என்ன பண்ணும்? ஹிட் பண்ணா ரன் ஆகும், இல்லைன்னா தூக்கிட்டு தான் இருக்கும். நோ பில், கரெக்டா? அது மாதிரிதான் இதுவும். அப்ப அன்வான்டா இருக்கிற ரிசோர்ஸ் எல்லாம் EC2 வச்சிருக்கோம், சரிங்களா? பட் அதெல்லாம் நான் எனக்கு வேண்டாம், கண்டெய்னருக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் வச்சு பண்றதுதான் ECS. அதனாலதான் இந்த மாதிரி ஒரு சர்வீஸே கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? அப்ப எதுக்கு ECS போறீங்கன்னு புரிஞ்சுதா? சரி, நம்ம என்ன பண்ணலாம், ஒன்னா எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம இந்த டாக்குமெண்ட் தான் ஓபன் பண்ண போறோம். இதுதான் அந்த டாக்குமெண்ட். ஸோ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுவேன், சரிங்களா? ஸோ ஆன்லைன்ல இதுக்கு முன்னாடி பார்த்த செஷன்ஸ்லாம் வராமல் இருந்திருக்கும் உங்களுக்கு ரெக்கார்டிங்ஸ், கரெக்டுங்களா? ஸோ அது S3ல தான் டவுன்லோட் பண்ணி புஷ் பண்ற மாதிரி இருக்கும். நான் உங்களுக்கு அதை இந்த வீக்குள்ள நான் உங்களுக்கு மாற்றி அனுப்பிடுறேன், சரிங்களா? ஏன்னா கொஞ்சம் டீம்ஸ்ல கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு, அதனால. சரி, ப்ராக்டிகல்ஸ் கிரியேட் ஒன் EC2 இன்ஸ்டன்ஸ், பூட்ஸ்ட்ராப் யூசர் டேட்டா, இதை யூசர் டேட்டாவா யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸ்கிரீன் தெரியுதா எல்லாருக்கும்? எல்லாருக்கும் வாய்ஸ் கேக்குதா? கேக்குது சார். சரி, ஓகே. வாய்ஸ் கேட்கல அப்படின்னா கொஞ்சம் சொல்லிருங்க, சரியா? சரி, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம், build an application using Docker container. Push the Docker container to the ECR registry-குள்ள push பண்ண போறீங்க. Build the ECS container using Docker container image pushed in ECR. அப்ப அந்த கண்டெய்னர் இமேஜை வச்சு தான் நீங்க என்ன பண்ண போறீங்க, ECS கண்டெய்னரை கிரியேட் பண்ண போறீங்க. ஸோ யூசிங் ஃபார்கெட் கிளஸ்டர் பில்ட் த அப்ளிகேஷன். அப்ப அந்த ஃபார்கெட்ல யூஸ் பண்ற ECS இருக்கு இல்லைங்களா, அதுல கிளஸ்டர் அப்படின்னு தான் யூஸ் பண்ணுவீங்க. அதை வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க, யூ ஆர் கோயிங் டு பில்ட் த அப்ளிகேஷன். அதுக்குள்ளதான் என்ன இருக்கும், டாஸ்க் டெஃபினிஷன், டாஸ்க், சர்வீஸ்ன்னு சொல்லி. டாஸ்க்ங்கிறது EC2 மாதிரி,
EC2 ஓட ரிசம்பிளன்ஸ். சரிங்களா? சர்வீஸ் அப்படிங்கிறது இட் இஸ் கோயிங் டு மேக் யுவர் யூசர் அவைலபிலிட்டி. ஸோ யூசரை செக் பண்றதுக்கு இப்போ யூசர் வேணும் ஆக்சஸ் பண்ணணும்னா இந்த சர்வீஸ்ல போய் தான் நீங்க என்ன பண்ணுவீங்க, லோட் பேலன்சரை லிங்க் பண்ணி விடுவீங்க. யூசர் பார்க்கணும்ல, அப்ளிகேஷன் உள்ள கொண்டு வந்துட்டா கண்டிப்பா யூசர் என்ன பண்ணணும், இன்டராக்ட் பண்ணணும். அப்ப அந்த சர்வீஸ்ங்கிறது யூஸ்ஃபுல்லா இருக்கும். தென் அது எப்படி கனெக்ட் ஆக போகுதுன்னா அப்ளிகேஷன் லோட் பேலன்சர். அவ்வளவுதான். சரிங்களா? இதை தான் நம்ம ப்ராசஸா பண்ண போறோம். இதை பண்ணிட்டோம் அப்படின்னா ECS அண்ட் ECR முடிச்சிடும். சரிங்களா? சரி, பண்ணிடலாமா? இங்க ஆட்டோ ஸ்கேலிங் இருக்கு இல்லையா, இது உள்ளுக்கே வரும், காட்டுறேன் எந்த இடத்துல நீங்க கொடுக்கணும் அப்படின்னு. சரிங்களா? சரி, நம்ம என்ன பண்ணலாம், ப்ராக்டிக்கலா ஒரு இன்ஸ்டன்ஸ் லான்ச் பண்ணுங்க. Amazon Linux ஆல் TCP கொடுத்து ஓபன் பண்ணிக்கோங்க. ஆல் TCPனா நான் Amazon Linux ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். ஆல் TCPனா என்ன, எல்லா போர்ட்டும் ஓபன் பண்றதா? அதுக்கு எது லிமிட் இருக்கா? 2 லட்சம் போர்ட் நம்பர் ஓபன் பண்ண முடியுமா? எல்லா போர்ட்டும் சொன்னீங்களா? 2 லட்சம்னு போர்ட் நம்பர் ஓபன் பண்ண முடியுமா? ஆக்சுவலா ஆல் TCP அப்படின்னு நான் சொன்னேன். நீங்களா என்ன சொன்னீங்க, எல்லா போர்ட்டும் ஓபன் பண்ணலாம்னு சொன்னீங்க. சரி, ஒரு 99,999 ஓபன் பண்ண முடியுமா? ஐ திங்க் 65,000 சம்திங். ஐ திங்க் இல்ல, எக்ஸாக்ட் ஆன்சர் அதான். 0 to 65535. அப்போ ஆல் TCPனா என்னன்னு கேட்டா எல்லா போர்ட்டையும் ஓபன் பண்றதுன்னு சொல்லக்கூடாது. என்ன சொல்லணும், எக்ஸாக்ட் ஆன்சர் 0 to 65536 போர்ட் நம்பர்ஸ் we can use. அதுலயுமே பர்டிகுலர்ஸ் சில போர்ட் நம்பர்ஸ் நம்மளால என்ன பண்ண முடியாது, ஆக்சஸ் பண்ண முடியாது. சரிங்களா? அவ்வளவு விஷயம் இருக்கு உள்ளுக்க. பட் நமக்கு தெரிய வேண்டியது 0 to 65535 யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க. சரிங்களா? சரி, ஸோ இங்க நான் என்ன பண்றேன், ECS பேர் வச்சுக்கிறேன். இந்த மிஷின் எடுத்துக்கிறேன், ரெண்டாவது இருக்கிறது. கீப்பரை செலக்ட் பண்ணிட்டு இங்க அந்த ஆல் TCP கொடுத்துக்கிறேன். இதே இது எல்லா போர்ட்டையும் ஓபன் பண்ணணும் அப்படின்னா நீங்க என்ன கொடுக்கணும், ஆல் டிராபிக் இருக்கும், அதை கொடுக்கணும். சரிங்களா? ஸோ இங்க ஐ வில் கோ 30. சரிங்களா? 13 போயிட்டு அட்வான்ஸ்ல போய் யூசர் டேட்டா இருக்கு இல்லையா, அதை நான் இங்க கொடுத்துக்கிறேன். யூசர் டேட்டா என்னது, இங்க இருக்கு இல்லையா. இதுல என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா பின் பேஷுங்கிறது டிஃபால்ட் லைன். நம்ம யூசர் டேட்டா கொடுக்கணும்னா இதான் ஃபர்ஸ்ட் லைனு. ஏன்னா செல் ஸ்கிரிப்ட் இது. ஆக்சுவலா ஒரு செல் ஸ்கிரிப்டை நம்ம டிஃபால்ட்டா மிஷின் லான்ச் ஆகும் போதே ரன் பண்ணிடுறோம். சரிங்களா? சரி, அப்டேட் பண்ண. ஹலோ சார். சொல்லுங்க சார், உங்க ஸ்க்ரீன் ஷேர் வந்து ரொம்ப ஸ்லோவா இருக்கு சார். நீங்க கான்ஃபிகர் பண்ணி போய்கிட்டே இருக்கீங்க, பட் இங்க ஷேர் ஆகவே மாட்டேங்குது. அப்படிங்களா? ஒரே ஒரு நிமிஷம் செக் பண்ணிக்கிறேன். ஏன் இப்படி நெட்வொர்க் இஷ்யூ இருக்குன்னு தெரியலையே. இப்போ ஸ்பீடா இருக்கா? சார் இன்னும் ஷேர் இப்போ ஸ்பீடா இருக்குங்களா? நீங்க ஏதாவது ஷேர் பண்ணாதான் சார் தெரியும். இப்போ வந்து ப்ராக்டிக்கல்ல இருக்கு, நீங்க ப்ரொசீட் பண்ணுங்க, அடுத்து பார்த்து. ஓகே ஓகே சரி, இப்போ கரெக்டா இருக்கா? சார் ஓகே சார். இப்போ ஓகே தானே? ஓகே இப்போ EC2 பேஜை ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கேன், தெரியுதா? சார் இல்ல சார், இன்னும் ப்ராக்டிக்கல்லே தான் நிக்குது. இந்த பேஜ்லயே தான் நிக்குதா? எங்களுக்கெல்லாம் கரெக்டா இருக்கு சார். எனக்கு கரெக்டா இருக்கு. உங்களுக்கு தான் Correct ஆ நெட் இருக்கு. இஷ்யூ இருக்கு. Correct சரி, ஆ ஓகே இருக்கு. அவருக்கு இஷ்யூ இருக்கும். இஷ்யூ உங்களுக்கு தான் யுவராஜ் ப்ரோ. ஓகே ஓகே, கொஞ்சம் உங்க சைடு நெட்வொர்க் செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? மற்றவங்களும் கரெக்டா இருக்கான். சரி, ஓகே. ஸோ அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம், அப்டேட் பண்ணிட்டு we are installing Docker. சரிங்களா? ஸோ டாக்கரை நம்ம என்ன பண்றோம், சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு எனேபிள் பண்ணி வச்சுட்டு ஒரு யூசரை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிறோம், டாக்கர் அப்படின்னு சொல்லி. சரிங்களா? ஸோ யார, EC2 யூசரை
டாக்கருங்கிற குரூப்புக்கு ஆட் பண்ணி விட்டுறோம். சரிங்களா? இதுதான் அந்த யூசர் டேட்டா. இதை அப்படியே காப்பி பண்ணுங்க. சரிங்களா? காப்பி பண்ணிட்டு இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிடுங்க. பண்ணிட்டு நான் என்ன பண்றேன், இங்க லான்ச் கொடுத்துறேன். சரி, எனக்கு ஒரு மிஷின் லான்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. சரிங்களா? சரி, அப்படியே வாங்க. வியூ ஆல் இன்ஸ்டன்ஸ் கொடுத்துருங்க. வெயிட் பண்ணுங்க, ரன்னிங் ஸ்டேட்டுக்கு வரட்டும், செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? டாக்கர் ஃபைலுங்கிறது இப்படிதான் இருக்கும். ஃப்ரம் ரன், தென் கான்ஃபிகர், எக்ஸ்போஸ், சிஎம்டி, இந்த மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? இதெல்லாம் டாக்கர் கிளாஸ்ல படிப்பீங்க. எதுக்கு ரன் யூஸ் பண்றோம், எதுக்கு எக்ஸ்போஸ் யூஸ் பண்றோம் அப்படின்லாம். இப்போதைக்கு ஜஸ்ட் இப்படிதான் இருக்கும் ஃபைல் அப்படிங்கறது தெரிஞ்சுக்க. சரியா? சரி, இது ரன்னிங் வந்துடுச்சு இல்லையா? இது என்ன பண்ணலாம், காப்பி பண்ணி புட்டியில ஓபன் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ பேஸ்ட் பண்ணிட்டு அப்பியரன்ஸ் சேஞ்ச், ஓல்டு 14, ஓகே, கலர் ஸோ ஒயிட்ல வச்சுக்கிறேன், கனெக்ஷன் 13 கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ரூட் யூசரா வந்துட்டேன். டாக்கர் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் இல்லையா? செக் பண்ணிடுவோமா? செக் பண்ணா வெர்ஷன் இங்க எனக்கு வந்துடுச்சு. ஓகேவா? சரி, இப்போ ஓகே, அப்ப டாக்கர் வெர்ஷன் வந்துச்சு இல்லையா? இப்போ என்ன பண்ணலாம், இப்போ இதுல நான் என்ன பண்ண போறேன், ஐ எம் கோயிங் டு ரைட் அ டாக்கர் ஃபைல். ஸோ vi டாக்கர் ஃபைல் அப்படின்னு நேம் கொடுத்துட்டு நான் என்ன பண்றேன், இந்த டாக்கர் ஃபைல் இருக்கு இல்லையா, இதை அப்படியே காப்பி பண்ணி நான் என்ன பண்ண போறேன், இது என்ன பண்ணுங்க, அப்படியே காப்பி பண்ணுங்க. காப்பி பண்ணி இங்க பேஸ்ட் பண்ண போறேன். என்ன சொல்லுது, வேற ஒண்ணும் இல்ல, உபுண்டு 18.4 எடுத்துக்கோ, இதுதான் பேஸ் இமேஜ். சரிங்களா? இதுல இருந்து ஒரு அப்டேட் பண்ணிட்டு அப்பாச்சி இன்ஸ்டால் பண்ண போறேன். அதுக்குள்ள இதுதான் அப்ளிகேஷன். சரிங்களா? இந்த அப்ளிகேஷன் இதை டிஸ்பிளே பண்ணணும், அப்ளிகேஷன் சொல்லி இதை டிஸ்பிளே பண்ணணும். அதுக்கான கான்ஃபிகரேஷன் இதுதான். எந்த போர்ட் நம்பர்ல ரன் ஆகணும், 80. இது 8018 கொடுத்தா IP:8080 நான் கொடுக்கணும். இதுதான் இந்த ஸ்கிரிப்டோட வேலை. சரிங்களா? அந்த அப்பாச்சி ஆட்டோமேட் பண்ணணும் இல்லையா? அப்பாச்சி இன்ஸ்டால் பண்ணா மட்டும் போதுமா, ஸ்டார்ட் பண்ணணும்ல, கரெக்டா? அதை ஆட்டோமேட் பண்றதுக்கு தான் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதை எஸ்கேப் கொடுத்துட்டு :WQ எக்ஸ்கிளமேட்டரி கொடுத்து என்டர். இத இப்ப பில்டு பண்ணணும். நீங்க என்ன பண்ணணும், யூ நீட் டு பில்ட். ஸோ நான் என்ன பண்றேன், அங்க இருக்கிற பில்டே கொடுத்துடலாம். பில்டு பண்றதுக்கு இதுதான் கமாண்ட், டாக்கர் பில்ட் -t. ஸோ இதெல்லாம் நீங்க டாக்கர் கிளாஸ்ல படிப்பீங்க. சரிங்களா? ஸோ டாக்கர் பில்ட் -t மல்டி கண்டெய்னர் அப்படின்னு கொடுத்து, இந்த டாட் என்னன்னா கரண்ட் டைரக்டரியில இருக்கிற ஃபைல். இப்போ கரண்ட் டைரக்டரியில என்ன ஃபைல் வச்சிருக்கோம், டாக்கர் ஃபைல், vi டாக்கர் ஃபைல், டாக்கர் ஃபைல் வச்சிருக்கோம். viங்கிறது எடிட்டர். சரிங்களா? டாக்கர் ஃபைல் ஒன்று வச்சிருக்கோம், அது ஆட்டோமேட்டிக்கா அதுவே எடுத்துக்கிறோம். டாக்கர் ஃபைல் இருந்தா மட்டும்தான் அது எடுத்துக்கிறோம். பிரபுன்னு வச்சிருந்தாலும் எடுத்துக்கிறாது. பிரபுன்னு வச்சிருந்தா அதுக்கு ஒரு டைப் ஒன்று கொடுக்கணும். சரிங்களா? ஸோ டாக்கர் ஃபைலுக்கே இவ்வளவு விஷயம் இருக்கு. ஓகேவா? சரி, இப்ப பார்த்த வரைக்கும் ஏதாச்சும் டவுட் இருக்கா? மறுபடியும் சொல்லிட்டேன், இது சின்ன ப்ராஜெக்ட் மாதிரி.
ப்ராக்டிஸ் பண்ணாதான் என்ன ஆகும்? கான்செப்ட் புரியுது இல்ல என்ன பண்றோம் அப்படின்னு. இனிஷியலா ஒரு மிஷின் லான்ச் பண்ணி டாக்கர் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இன்ஸ்டால் பண்ணிட்டு டாக்கர் ஃபைல் எழுதியிருக்கோம். அவ்வளவுதான். இதுதான் பண்ணியிருக்கோம். சரிங்களா? சரி. இப்போ இங்க எனக்கு இந்த டாக்கர் ஃபைல் எனக்கு என்ன கிரியேட் பண்ணிருக்கு அப்படின்னா டாக்கர் இமேஜஸ். இந்த இடத்துல என்ன இருக்கு? நான் என்ன கொடுத்தேன்? ஸோ இங்க இருக்கு பாருங்க, மல்டி கண்டெய்னர் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்கேன்னா இதுதான் இங்க எனக்கு என்ன ஆயிருக்கு? கிரியேட் ஆயிருக்கு. பேஸ் இமேஜ் என்ன கொடுத்துருக்கேன்? உபுண்டு கொடுத்துருக்கேன்னா இங்க உபுண்டு வந்திருக்கா? இந்த இமேஜை வச்சுதான் இந்த கண்டெய்னர் எனக்கு கிரியேட் ஆயிருக்கு. ஆக்சுவலா இது என்ன ப்ராசஸ்ல நடந்திருக்கும் அப்படின்னா பேக்ரவுண்ட்ல அந்த உபுண்டுங்கிற இமேஜை வச்சு ஒரு கண்டெய்னர் லான்ச் பண்ணி அந்த கண்டெய்னருக்குள்ள அப்ளிகேஷனை நம்ம டெப்ளாய் பண்ணி மேனுவலா பண்ணி அதை திருப்பி நம்ம கண்டெய்னரா மாத்தினா இப்படிதான் இருக்கும். அப்ப மேனுவலா இவ்வளவு பண்ற விஷயத்த ஒரே ஃபைல்ல எழுதி முடிச்சிட்டோம். இதுதான் நீங்க டாக்கர்ல படிப்பீங்க. சரிங்களா? சிம்பிளா சொல்லிட்டேன். இது டாக்கர்ல பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டடா உங்களுக்கு தெரிய வரும். சரிங்களா? சரி. இப்போ அதுக்கு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபில்டர்லாம் நீங்க பண்ண வேண்டாம். கண்டெய்னரை ஸ்பின் அப் பண்ணிருங்க. தட் இஸ் கண்டெய்னர் நம்ம அவுட்புட் பார்க்கணும் இல்லையா? அவுட்புட் பார்க்கணும் நமக்கு கண்டெய்னர் வேணும். ஸோ அதனால இந்த கமாண்ட் அப்படியே என்ன பண்ணுங்க, எடுத்துட்டு போய் இங்க வச்சு எக்ஸிக்யூட் பண்ணி அதுக்கு கமாண்ட் டாக்கர் பிஎஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா எக்ஸிக்யூட் ஆன கமாண்ட் இங்க வந்துடும். இப்போ இந்த ஐபி அட்ரஸ் எடுத்துட்டு போய் ஹிட் பண்ணா எனக்கு என்ன வரணும்? என்ன வரணும்? ஹலோ டெமோ சாம்பிள் ஆப் யூசிங் டாக்கர் ஃபார்கெட் இது வரணும். வந்துருச்சுன்னா சக்சஸ். வந்துருச்சா? இப்போ என்ன பண்ணியிருக்கோன்னு புரியுதா? வழக்கமா இப்படி வரணும்னா ஒரு மிஷின் இன்ஸ்டால் பண்ணி அதுல வெப் சர்வர் கொண்டு வந்து index.html இந்த கண்டென்ட்டை போட்டோம்னா வந்துடும். கரெக்டா? இப்போ என்ன பண்ணியிருக்கோம்? ஒரு டாக்கர் எழுதி ஸோ டாக்கர் இன்ஸ்டால் பண்ணி டாக்கருக்குள்ள கண்டெய்னர் லான்ச் பண்ணி அவுட்புட் கொண்டு வந்திருக்கோம். புரிஞ்சுதா? அப்ப EC2லயும் பண்ணிக்கலாம், கண்டெய்னர்லயும் பண்ணிக்கலாம். இது கிளியரா? இதுல ஏதாச்சும் டவுட் இருக்கா? Any doubts? Sir, another time. Another time. திருப்பி பண்ணி காட்டவா? Okay. ஓகேவா? சரி. ஸ்டெப்ஸ் சொல்லிடுறேன். இப்போ நான் 4 விஷயம் தாங்க பண்ணியிருக்கேன். டாக்கர் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், டாக்கர் ஃபைல ரன் பண்ணி கண்டெய்னர் ஆக்கியிருக்கேன். அவ்வளவுதான். ஒன்றும் இல்லை. இந்த இருக்கு மிஷினை லான்ச் பண்ண போறீங்க. வேணா இது என்னோட நோட்ஸ், நான் படிக்கும் போது எடுத்த நோட்ஸ். இது எழுதி ரொம்ப நாள் ஆச்சு. இன்னும் இதை வச்சு தான் நான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். சரி, ஓகே. ஒன்றும் இல்லை, இது உங்களுக்கு ஈஸியா புரியும்னு நினைக்கிறேன். லான்ச் இன்ஸ்டன்ஸ்ல போய் அமேசான் நெக்ஸ்ட் லான்ச் பண்ணுங்க. ஆல் டிசிபி கொடுத்துக்கோங்க. யூசர் டேட்டாலாம் அந்த 7 லைன். எந்த 7 லைனு? இங்க இருக்கு இல்லையா? இந்த 7 லைனை போட்டுக்கோங்க. சரிங்களா? போட்டு என்ன பண்ணுங்க, மிஷினை லான்ச் பண்ணிருங்க. பண்ணிட்டு ரூட்டா மாதிரி விஐ டாக்கர் ஃபைல்னு கொடுத்து இந்த ஃபைலை எழுதிருங்க. இந்த ஃபைலை உள்ள கொண்டு வந்து சேவ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் இந்த கமாண்டை ரன் பண்ணுங்க. கண்டெய்னர் அந்த கண்டெய்னர்ல இருந்து இமேஜா கஸ்டமைஸ்டு இமேஜா பில்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் கண்டெய்னரை ஸ்பின் அப் பண்ணிருங்க. இமேஜை வச்சு கண்டெய்னரை ஸ்பின் அப். அவ்வளவுதான். இப்போ அதான் பண்ணிருக்கேன். 5 ஸ்டெப் தான். சரிங்களா? இதுக்கே திருப்பி பண்ண சொன்னீங்கன்னா இன்னும் இருக்கே. இன்னும் ECS கிரியேட் பண்ணணும், ECR இன்னும் புஷ் பண்ணல, அது பண்ணணும், ECS கிரியேட் பண்ணணும், லோட் பேலன்சர் கிரியேட் பண்ணணும், டாஸ்க்கு சர்வீஸ் எல்லாம் கிரியேட் பண்ணணும். நிறைய வேலை இருக்கே. சரிங்களா? சரி, இப்போ ஓகேவா? ஜஸ்ட் ஒரு கிளியர் ஐடியா இருக்கா? ஹலோ, கேக்குதா? திருப்பி பண்ண சொன்னீங்களே. Clear bro, clear. ஓகே. ஜஸ்ட் நீங்க இதை ப்ராக்டிஸ் பண்ணாதாங்க உங்களுக்கு ஃபெமிலியர் ஆகும். சரிங்களா? சரி, ஓகே. டு கிரியேட் தி ECR ஃப்ரம் CLI என்ன சொல்றாங்க? CLI ல இருந்து நீங்க பண்ணணும்னா
கிரியேட் ஒன் ரோல் ஃபார் EC2 ECR ஃபுல் ஆக்சஸ் ஆர் அட்மின் ஃபுல் ஆக்சஸ். என்ன சொல்றான், ஒன்னு ECR ஃபுல் ஆக்சஸ் வச்சுக்கோ, அப்படி இல்லைன்னா அட்மின் ஆக்சஸ் கொடுத்துரு, ஏதோ ஒரு ஆக்சஸ் கொடுத்துரு. யாருக்கு கொடுத்துரு, EC2க்கு கொடுத்துரு. ஏன்னா இங்க இருந்து தான் நீ என்ன பண்ண போற, உன்னோட ECR கிரியேட் பண்ண போற. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க இருந்து நான் S3யோட லிஸ்ட் பக்கெட்ஸை பார்க்கணும்னா நான் என்ன பண்ணணும், S3யோட அந்த ஆக்சஸ் வந்து EC2க்கு வேணும். அதுதான் நான் இங்க பண்ண சொல்றாங்க. சரிங்களா? அப்போ நான் என்ன பண்றேன், எப்படி நீங்க ஆஃப்டர் கிரியேட்டிங் த இன்ஸ்டன்ஸ் உங்களோட ரோல் அட்டாச் பண்ணுவீங்க, இந்த இடத்துல ஆக்ஷன்ல செக்யூரிட்டியில மாடிஃபை IAM ரோல் இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்க. இந்த இடத்துல EC2 டு ECR கொடுத்தாலும் ஓகே, டெராஃபார்ம் ரோல் கொடுத்தாலும் ஓகே தான். டெராஃபார்ம்ல நான் ஃபுல்லா தான் வச்சிருப்பேன். ஸோ நான் EC2 டு ECR அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். சரிங்களா? அப்டேட் IAM ரோல்னு கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், அட்டாச் பண்ணியாச்சு. சரி, அட்டாச் பண்ணதை நம்ம இங்க எனக்கு என்ன சொல்றோம், கோ டு ECR ரெப்போ அண்ட் செக் ரெஜிஸ்ட்ரி. அப்ப ECR ரெப்போக்கு போய் பாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம என்ன சர்ச் பண்ணலாம், இங்க ECR எலாஸ்டிக் கண்டெய்னர் ரெஜிஸ்ட்ரி. சரி, ECR பட்டோன்னு இது வந்துருச்சு. இப்ப நான் ஃபார்கெட்னு கொடுக்குறேன். ஃபார்கெட்னு சொன்னா எடுத்த உடனே, ஃபார்கெட்னு கொடுத்த உடனே என்னென்ன வந்திருக்கு, EKS அண்ட் ECS. இது ரெண்டு தான் டெக்னாலஜி. ஃபார்கெட்டுங்கிறது டெக்னாலஜி, அதுக்கு கீழே இருக்கிற சர்வீஸ் இது ரெண்டும். சரிங்களா? சரி, நம்ம ECRக்கே போயிடலாம். ECRல போய் ஓபன் பண்ணுங்க. ஏற்கனவே ஒன்று இருக்கா, இதை நான் என்ன பண்றேன், கிளிக் பண்ணி delete கொடுத்துறேன். ஓகே, இப்போ இதுல ஏதாச்சும் ரெஜிஸ்ட்ரி இருக்கா, பிரைவேட்டும் சரி பப்ளிக்கும் சரி, ஏதாச்சும் இருக்கா? ஒன்றும் கிடையாது. சரிங்களா? சரி, இப்போ நான் என்ன பண்றேன், ஓகே, ஏதாச்சும் இருக்கா? ஒன்றும் இல்லை. சரியா? ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இங்க என்ன பண்ண சொல்றா, ரோலை ஆட் பண்ணிட்டு இந்த கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணுன்னு சொல்றான். இது ஒன்றும் இல்லை, ECRல ரெபாசிட்டரி கிரியேட் பண்றதுக்கான கமாண்டு. ரெபாசிட்டரி நேம் ECR, என்ன ரீஜனுங்கிறத நீங்க கரெக்டா கொடுக்கணும். API சவுத் ஈஸ்ட் -1 கரெக்டா? ஏன்னா நான் எந்த ரீஜன்ல இருக்கேன், மும்பைல இருக்கேன், சிங்கப்பூர். நான் சிங்கப்பூர்ல இருக்கேன், அதனால சிங்கப்பூர் ரீஜனை கொடுத்துக்கிட்டேன். இத நான் என்ன பண்றேன், இந்த இடத்துல எக்ஸிக்யூட் பண்ணிட்டேன். ஸோ என்ன சொல்லுது, இட் ஹாஸ் பீன் எக்ஸிக்யூட்டட். அப்ப ரெபாசிட்டரியை கிரியேட் பண்ணியிருக்குன்னு அர்த்தம். வந்துச்சா? ரெபாசிட்டரி பிரைவேட்ல எனக்கு என்ன ஆயிருக்கு, இங்க எனக்கு கிரியேட் ஆயிருக்கு. சரிங்களா? சரி, அப்போ இது எங்க இருந்து எனக்கு கிரியேட் ஆயிருக்குன்னு நினைக்கிறீங்க? நான் ஒரு இமேஜ் வச்சிருக்கேன் இல்லையா, அங்க டாக்கர் இமேஜ் என்ன பண்ணி வச்சிருக்கேன், ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அந்த இமேஜை இப்ப நான் உள்ள கொண்டு வரணும். அதுக்கு ஒரு ரெபாசிட்டரி வேணும். இப்ப S3க்குள்ள பக்கெட்டை ஒரு ஆப்ஜெக்ட் கொண்டு வரணும்னா உங்களுக்கு என்ன வேணும், ஃபர்ஸ்ட் பக்கெட் வேணுமா? அந்த மாதிரிதான் இதுதான் பக்கெட். இப்ப இதுக்குள்ளதான் நான் என்ன கொண்டு வர போறேன், உள்ள வச்சிருக்கிற அந்த இமேஜ் கஸ்டமைஸ் பண்ணி வச்சிருக்கேன் இல்லையா, மல்டிபிள் கண்டெய்னரா அந்த மாதிரி ஒரு பேர்ல வச்சிருக்கேன் இல்லையா, அதை உள்ள கொண்டு வர போறேன். எப்படி கொண்டு வரவங்கிறது இப்ப பார்ப்போம். இந்த ECR கண்டெய்னருக்குள்ள போங்க. இங்க என்ன இருக்கு, வியூ புஷ் கமாண்ட்ஸ் இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்க. சரிங்களா? அவங்களே கொடுத்துருப்பான், மேக் OS லினக்ஸுக்கு இதை யூஸ் பண்ணிக்கங்க, விண்டோஸ்க்கு இதை யூஸ் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லி. நான் மேக் OS லினக்ஸை செலக்ட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், ஆத்தென்டிகேஷன் கொடுக்குறோம். ஸோ இப்போ ஒரு இதுல இருந்து இன்னொருதுக்கு போறீங்கன்னா யூ நீட் சம் ஆத்தென்டிகேஷன், டிரான்ஸ்ஃபர் பண்ணணும், புஷ் பண்ணணும் அப்படின்னா அந்த ஆத்தென்டிகேஷனுக்கான கமாண்ட் இதுதான். இது என்ன பண்ணுங்க, எடுத்துட்டு போய் இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணி என்டர். லாகின் சக்சீடட். ஸோ அடுத்த கமாண்ட் பில்டு பண்றதுக்காக இந்த கமாண்ட் ஒன்னொன்னா எக்ஸிக்யூட் பண்ண போறீங்க, அவ்வளவுதான். எக்ஸிக்யூட் ஆயிடுச்சா? சரி, இது டிஃபால்ட்டா அவங்களே கொடுக்கிறது, நம்ம எதுவுமே சேஞ்சஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சரிங்களா? டேக் கிரியேட் பண்றோம். எதுக்கு டேக் கிரியேட் பண்றோம், டாக்கர்ல படிப்பீங்க. சரிங்களா? சரி, கிரியேட் பண்ணியாச்சா? நாலாவது
run the following command to push this image. இப்பதான் இங்க இருக்கிற இமேஜ் எங்க போகுது, உள்ளுக்க வரப்போகுது, ஈஸியாருக்குள்ள வரப்போகுது. இப்ப இந்த கமாண்டை நீங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். அவ்வளவுதாங்க. சைஸ் காட்டுதா? அப்படின்னா என்ன அர்த்தம்? புஷ் ஆகிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். அப்ப நான் என்னோட EC2ல இருந்து ஈஸியாருக்கு புஷ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். டாக்கர்ல என்ன படிப்பீங்கன்னா, உங்க EC2ல இருந்து டாக்கர் ஹப்புக்கு எப்படி புஷ் பண்றதுன்னு படிப்பீங்க. சரிங்களா? அப்ப உங்களுக்கு ரிலேட் பண்ணிக்கலாம், ஏன் நம்ம லாகின் பண்றோம் அப்படின்னு. சரிங்களா? சோ அப்ப உங்களுக்கு டாக்கர் தெளிவா தெரிஞ்சாதான் இது இன்னும் கிளியரா நீங்க தெரிஞ்சுக்கிற முடியும். சோ அப்ப நீங்க டாக்கர் படிக்கும் போது இதை நீங்க கிளியரா புரிஞ்சுக்கிறீங்க. ஓ இப்படிதான் நடந்திருக்கு அப்படின்னு. சரிங்களா? கிளியரா? ஓகேவா? இதை க்ளோஸ் பண்ணிட்டு இப்ப இங்க இமேஜ் இல்லையா, இதை ரெஃப்ரெஷ் பண்ணுங்களேன். யூ வில் கெட் யுவர் இமேஜ். இப்போ இந்த இமேஜுக்கு வருவோம். இத முடிச்சிட்டோமா? முடிச்சிட்டோம். இது ரெடி ஆயிடுச்சா? எஸ், ரெடி ஆயிடுச்சு. இதுல இருந்து இப்ப எங்க போனோம்? இங்க போனோம். இப்ப இதைத்தான் நம்ம கிரியேட் பண்ணணும். சரிங்களா? இதை கிரியேட் பண்ணி அவுட்புட் பார்த்துட்டோம் அப்படின்னா லோட் பேலன்ஸ்ல கனெக்ட் பண்ணி யூசருக்கு கொடுத்துடலாம். ஸோ இதை மட்டும் கிரியேட் பண்ணி அவுட்புட் பார்க்கறது நமக்கு பத்தாது. நமக்கு எதுவும் வேணும், லோட் பேலன்சர்லயே we need to see the output. சரிங்களா? அத இப்ப நம்ம அடுத்து பண்ண போறோம். அடுத்து பண்றதுக்கு என்கிட்ட ஈஸியார் இமேஜ் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபார்கெட்னு சர்ச் பண்ணீங்கன்னாலே ECS வந்துடும். ECSல you are going to create a cluster. ஸோ இதுல பாருங்க, ரெபாசிட்டரி கிரியேட் பண்றதுக்கு அப்படியே என்ன பண்ணுங்க, கீழே வந்தீங்கன்னா ஃபார்கெட்ல ECS அப்படின்னு சொல்லி நீங்க என்ன பண்ண போறீங்க, கிரியேட் பண்ண போறீங்க. நான் என்ன பண்றேன், நேரா இங்க போய்க்கிறேன். சரி, இது என்ன பண்றேன், ஒரு டூப்ளிகேட் போட்டுக்கிறேன். போட்டுட்டு நான் என்ன பண்றேன், இங்க ஃபார்கெட் அப்படின்னு சர்ச் பண்றேன். ECS இருக்கா, கிளிக் பண்ணிக்கிறேன். இதுல பொது கன்சோல்லையும் பண்ணலாம், பழைய கன்சோல்லையும் பண்ணலாம், ரெண்டுலையுமே பண்ணிக்கலாம். சரிங்களா? கிளஸ்டர் டாஸ்க் டெஃபினிஷன் நமக்கு தேவை. கிளஸ்டர் ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், ஐ அம் கோயிங் டு கிரியேட் அ கிளஸ்டர். ஒரு கிளஸ்டர்ல நெட்வொர்க்கிங் ஒன்லியா, EC2 லினக்ஸ் நெட்வொர்க்கிங்கா, EC2 விண்டோஸ் ஒன்றும் இல்லை. அந்த VPC சப்நெட்லாம் நீங்களா கிரியேட் பண்ணா இதுல ஏதாச்சும் ஒன்றா நீங்க பண்ணிக்கலாம். நான் டிஃபால்ட்டா விட்டுறேன் அப்படிங்கிறதுனால நெட்வொர்க்கிங் ஒன்லியே சூஸ் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஸோ இதை சூஸ் பண்ணிட்டு அப்படியே கீழே வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப். கிளஸ்டருக்கு நேம் என்ன நேம் கொடுக்குறேன், ECS கிளஸ்டர் அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு மற்றது எல்லாமே அப்படியே இருக்கட்டும், கிரியேட் மட்டும் கொடுத்துருவேன். இதுல ஹைஃபனோ ஸ்பேஸோ கொடுத்தீங்கன்னா என்ன ஆகாது, கிரியேட் ஆகாது. சரிங்களா? சரி, வியூ கிளஸ்டர் கொடுக்குறேன். இப்போ கிளஸ்டருக்குள்ள பாத்தீங்கன்னா டாஸ்க் சர்வீஸ்ன்னு நிறைய இருக்கும். சர்வீஸ் டாஸ்க் அப்படின்லாம் இருக்கு. சரிங்களா? இப்போ நம்மகிட்ட அது இன்ஸ்டன்ஸ் இருக்கா, ஒன்றும் கிடையாது. சரிங்களா? எந்த இன்ஸ்டன்ஸ் என்ன பண்ணல, இங்க கனெக்ட் பண்ண போறது இல்லை. சரிங்களா? ஸோ டாஸ்க் தான் எனக்கு என்ன பண்ண போகுது, இன்ஸ்டன்ஸ் மாதிரி ஆக்ட் பண்ண போகுது. ஸோ இங்க இருக்கு பாருங்க, டிசைட்ஸ் டாஸ்க் ஸ்டேட்டஸ் ஸ்டாப் ரன்னிங் இந்த மாதிரி இருக்கு இல்லையா? அப்ப இங்கதான் எனக்கு என்ன இருக்க போகுது, அந்த EC2க்கு பதிலா டாஸ்கா எனக்கு அந்த கண்டெய்னர் இருக்க போகுது. சரிங்களா? சரி, இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, we need to create task definition. அப்போ ஒரு கிளஸ்டரை கிரியேட் பண்ணி வச்சுட்டு நேரா போய் டாஸ்க் டெஃபினிஷனை கிரியேட் பண்ண போறீங்க. ஏன்
அப்படின்னா டாஸ்க் கிரியேட் பண்ணணும்னா டாஸ்க் டெஃபினிஷன் வேணும். எப்படி நம்ம ஒரு அப்ளிகேஷன் லோட் பேலன்சர் கிரியேட் பண்ணணும்னா என்ன வேணும்? என்ன வேணும்? யோசிச்சு சொல்லுங்க. என்ன வேணும் அப்படின்னு? டார்கெட் குரூப் ரூல் என்ன வேணுங்க? ரூல்ஸ் இல்ல டார்கெட் குரூப் வேணும்னு நினைக்கிறேன். டார்கெட் குரூப் வேணும். சரிங்களா? சோ அப்ப அப்ளிகேஷன் லோட் பேலன்சர் வேணும்னா டார்கெட் குரூப் வேணும். சரிங்களா? சரி, அது மாதிரி தான் இங்கேயும். ஓகேவா? சோ கிரியேட் டாஸ்க் டெஃபினிஷன் எதை வச்சு? ஃபார்கெட்டை வச்சு தான். ஸோ டைரக்டா ஃபார்கெட்டை கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட். இங்க ஒரு நேம் நான் என்ன பண்றேன்? ஸோ ECSTD டாஸ்க் டெஃபினிஷன் தானே அது. ஸோ ECSTD ரோல் இருந்தா செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் டைம் பண்ணீங்கன்னா இது இருக்காது. இது 2வது தடவை 3வது தடவை நான் பண்றதுனால எனக்கு இருக்கு. சரிங்களா? இந்த அக்கௌண்ட்ல. ஓகேவா? ஸோ அப்ப ஃபர்ஸ்ட் டைம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இது இருக்காது. அதை அப்படியே விட்டுருங்க. அவனே என்ன பண்ணுவான்? ஆப்ஷனல் அவனே கிரியேட் பண்ணிக்கிடுவான். சரிங்களா? VPC டிஃபால்ட் VPC தான். ஸோ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் லினக்ஸ். சரிங்களா? அப்படியே கீழே வாங்க. அதுவே ரோல் செலக்ட் பண்ணிக்கிச்சா? சரி, என்ன சைஸ் வேணும்? 0.5. என்ன CPU வேணும்? 0.25. இருக்கிறதுல இதான் கம்மி. சரிங்களா? ஸோ ஆனா அதிகப்படுத்திக்கலாம் நீங்க. யூ கேன் ஹேவ் 16, யூ கேன் ஹேவ் 120 GB. சரிங்களா? பட் எனக்கு இது கம்மியானதுலயே போதும். ஏன்னா நான் 2 தானே லான்ச் பண்ணி பார்க்க போறேன். அதனால. சரிங்களா? அப்படியே கீழே வாங்க. இங்க கண்டெய்னர் வச்சிருக்கோமா? வச்சிருக்கோம். எங்க வச்சிருக்கோம்? ECRக்குள்ள வச்சிருக்கோம். ஆட் கண்டெய்னர்னு கொடுத்து கண்டெய்னர் நேம் ECR கண்டெய்னர். சரிங்களா? ரெபாசிட்டரி URL இங்க இருக்கு இல்லையா? இந்த URL காப்பி பண்ணிங்க. இங்க இல்லைனாலும் உள்ள இருக்கும். இந்த இருக்கா URL காப்பி பண்ணிக்கங்க. காப்பி பண்ணிட்டு இந்த இடத்துல பேஸ்ட். ஓகேவா? கொடுத்துட்டு அப்படியே கீழே வந்து இதோட போர்ட் நம்பர் என்ன கொடுத்துருக்கோம்? 80. கரெக்டா? கொடுத்துட்டு அப்படியே கீழே வந்து வேற எதுவுமே நீங்க கொடுக்க வேண்டாம். கீழே வந்து ஆட்ன்னு மட்டும் கொடுத்துருக்கு. ஆட் ஆயிடுச்சா? அப்படியே கீழே வாங்க. அவ்வளவுதான். கிரியேட் கொடுத்து ஒரு TD கிரியேட் ஆயிடுச்சு. TDனா டாஸ்க் டெஃபினிஷன். அப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்? இன்ஸ்டன்ஸ் லான்ச் பண்ணி டாக்கர் இன்ஸ்டால் பண்ணோம். டாக்கர் இமேஜை பில்ட் பண்ணோம். அது ECRக்கு புஷ் பண்ணி வச்சோம். இப்ப ECSல கிளஸ்டர் கிரியேட் பண்ணியிருப்போம். டாஸ்க் டெஃபினிஷன் கிரியேட் பண்ணியிருப்போம். இப்ப அடுத்து என்ன பண்ண போறோம்? டாஸ்க் கிரியேட் பண்ண போறோம். சரிங்களா? ஏன்னா இதை பண்ணிட்டோம்னா டாஸ்க் தான் அடுத்து. சரிங்களா? அதுக்கு எங்க போனோம்? டாஸ்க் டெஃபினிஷனா கிளஸ்டருக்குள்ள போகணும். இங்க என்ன இருக்கு? டாஸ்க்னு இருக்கா? நான் என்ன பண்றேன்? ரன் நியூ டாஸ்க் கொடுக்குறேன். ஃபார்கெட்டை செலக்ட் பண்ணிட்டு OS இங்க கேக்குது. இங்க எனக்கு டாஸ்க் டெஃபினிஷன் கேக்குதா? டிஃபால்ட்டா வந்துச்சா? அப்ப நான் அங்க வைக்கலன்னா இங்க எனக்கு வருமா? வராது. சரிங்களா? சரி, இதை அப்படியே விட்டுருங்க. நம்பர் ஆஃப் டாஸ்க் 1 இருக்கட்டும். குரூப் எல்லாம் நம்ம கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. கீழே வந்துருங்க. VPC உங்க டிஃபால்ட் VPC சப்நெட்ஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. எத்தனை இருக்கோ அத்தனை. நார்த்தன் விர்ஜினியா எடுத்திருந்தா 6 இருக்கும். சரிங்களா? சரி, செக்யூரிட்டி குரூப்பை அப்படியே விட்டுறக்கூடாது. எடிட் கொடுத்து நீங்க என்ன வச்சிருக்கீங்க? ஆல் TCP வச்சிருக்கீங்க இல்லையா? ஆல் TCPயை செலக்ட் பண்ணி சேவ்னு கொடுத்துக்க. ஏன்னா எல்லாத்துக்கும் ஆல் TCP தானே கொடுத்து வச்சிருக்கோம். ஆல் TCP கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. அப்படியே கீழே வாங்க. ரன் டாஸ்க் கொடுத்து ஒரு டாஸ்க் எனக்கு சக்சஸ்ஃபுல்லா என்ன ஆயிடுச்சு? கிரியேட் ஆயிடுச்சு. சரி, ப்ரொவிஷனிங்னு இருக்கு. சரிங்களா? ஸோ வெயிட் பண்ணுங்க, என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ரன்னிங்
ஓகேவா? இப்போ அதுக்குள்ள போங்க. உள்ள போன உடனே ஐ ஹேவ் அ பப்ளிக் ஐபி. டாஸ்க்கு ஒரு பப்ளிக் ஐபி இருக்கா? இன்ஸ்டன்ஸுக்கு என்ன இருக்கும்? பப்ளிக் ஐபி இருக்கும். இதை நான் காப்பி பண்றேன், இங்க ஹிட் பண்றேன். என்ன வரும்னு நினைக்கிறீங்க? என்ன வரணும்? நம்ம ஃபர்ஸ்டா இண்டெக்ஸ்ல ஏதோ ஒரு ஃபைல் கொடுத்துருந்தா நீ சோ இது வரணும். கரெக்டா? கொடுத்துருவோமா? வருதா? அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்ஸ்டன்ஸ்ல பார்த்தத ஒரு ஈஸியா இருக்குள்ள பார்த்திருக்கோம். அவ்வளவுதான். ஓகேவா? புரிஞ்சுதா? சரி. சோ அப்ப இன்ஸ்டன்ஸ்லயும் நான் காட்டிட்டேன், ஈஸியா இருக்குள்ள இசிஎஸ்லயும் நான் காட்டிட்டேன். இதுல டவுட் இருக்கா? அப்போ உங்களை EC2ல இருந்து ஐ நீட் டு மைக்ரேட் மை டாக்கர் கண்டெய்னர்ஸ் டு ECS அப்படின்னு கேட்டா இப்படிதான் நீங்க பண்ணணும். இப்படிதான் நீங்க பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? புரிஞ்சுதா ஏன் இந்த ப்ராஜெக்ட்னு நான் சொன்னேன் அப்படின்னு? ரியல் டைம்ல இதை செய்ய சொல்லுவாங்க. எப்பயுமே எல்லாத்தையுமே கண்டெய்னரா வச்சிருக்க மாட்டாங்க. ஸோ கொஞ்சம் பழைய கம்பெனி அப்படின்னா ஒரு 10 வருஷமா இருக்கு அப்படின்னா எல்லாமே உங்களுக்கு என்னவா இருக்காது, எல்லாமே கண்டெய்னராகவே வச்சிருக்க மாட்டாங்க, தனித்தனியா தான் வச்சிருப்பாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா EC2ல இருக்குப்பா, ஏன்னா EC2 புஷ் பண்ணி வச்சிருது ஈஸி, EC2 வச்சிருவாங்க, ECSக்கு மாத்தணும்பா, ஸோ உங்க டீம் தான்ப்பா மாத்த போகுது அப்படின்னு சொல்லி முடிச்சிருவாங்க. அப்ப நீங்க தான் EC2ல இருந்து ECSக்கு மாத்துற மாதிரி இருக்கும். சரிங்களா? இன்சைடு AWS மாத்தணும் அப்படின்னா. சரிங்களா? சரி, தென் என்ன பண்ணிருக்கோம்? டாஸ்க் கிரியேட் பண்ணிருக்கோம். கிரியேட் பண்ண டாஸ்கை என்ன பண்ணணும்? சர்வீஸோட லிங்க் பண்ணி விடணும். அப்பதான் நம்ம என்ன பண்ண முடியும்? லோட் பேலன்ஸரை கனெக்ட் பண்ண முடியும். சரிங்களா? சரி, ஸோ அப்படியே வாங்க. ஓகே, டாஸ்க் டெஃபினிஷன் ரெடி ஆயிடுச்சு. லோட் பேலன்சர் சர்வீஸுக்கு போறதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணணும் பாருங்க. டாஸ்க் டெஃபினிஷன் எல்லாம் முடிஞ்சு போச்சு. டாஸ்க்கும் கிரியேட் பண்ணிட்டோம். என்ன கிரியேட் பண்ணணும்? லோட் பேலன்சரை எப்படி கிரியேட் பண்ணணும்னு பாருங்க. இதுக்கு முன்னாடி EC2 தான் டைரக்டா லிங்க் பண்ணிருப்பீங்க லோட் பேலன்சர்ல, டார்கெட் குரூப்ல. கரெக்டா? இப்போ ஐபி லிங்க் பண்ண போறோம். ஸோ எப்படி லிங்க் பண்ண போறோம்னு பாருங்க. ஸோ அப்போ நான் நேரா என்ன பண்றேன்? போய் ஒரு லோட் பேலன்சர் ஒன்று கிரியேட் பண்றேன். டூப்ளிகேட் போட்டுட்டு இங்க லோட் பேலன்சர் கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி ஐ அம் கோயிங் டு கிரியேட் அ டார்கெட் குரூப். சரிங்களா? இங்க கிரியேட் டார்கெட் குரூப். சரி, இங்க என்ன கொடுக்கணும்? இன்ஸ்டன்ஸா ஐபி அட்ரஸ்? ஐபி அட்ரஸ். சரிங்களா? ஒரே ஒரு நிமிஷம். ஓகே, ஸோ அப்போ ஐபி அட்ரஸ் செலக்ட் பண்ணிட்டு ஒரு நேம், என்ன நேம் கொடுக்கலாம்? ECS TGன்னு வச்சுக்கலாம். ஏன்னா இதுதான் உள்ள என்ன ஆகும்? சர்வீஸ்ல கனெக்ட் ஆகும். சரிங்களா? சரி, ECS TG கொடுத்துட்டு அப்படியே கீழே வந்து வேற எதுவுமே நீங்க கொடுக்க வேண்டாம், டைரக்டா நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு கன்சோல் மாதிரி இருக்க தெரியுதா? தெரியுதா? இதுல நீங்க இன்க்ளூட் ஸ்பெண்டிங் பிலோன்னு கொடுத்தாலும் ஒன்றும் வராது. சரி, இப்போ இந்த இடத்துல you need to check the IP ஈக்குவல் டுவா நாட் ஈக்குவல் டுவா. நான் ஈக்குவல் டுவே கொடுத்துறேன். சரிங்களா? கொடுத்துட்டு கிரியேட் டார்கெட் குரூப் கொடுத்துட்டேன். ஓகேவா? எந்த வேல்யூவும் கொடுக்கல அந்த ஈக்குவல் டுக்கு அடுத்து,
டைரக்டா ஐபி அட்ரஸ் ஈக்குவல் டு அப்படிங்கறத மட்டும் கொடுத்துட்டு டார்கெட் குரூப்பை செட் பண்ணிட்டேன். சரிங்களா? சரி, இப்போ டார்கெட் குரூப்போட வேலை முடிஞ்சது. டார்கெட் குரூப் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ போய் என்ன பண்ணுங்க, லோட் பேலன்சரை கிரியேட் பண்ணுங்க. அந்த லோட் பேலன்சர்ல we will connect this one, அந்த டார்கெட் குரூப்பை கனெக்ட் பண்ண போறோம். நான் என்ன பண்றேன், ALB ECS. சரிங்களா? அப்படியே கீழே வாங்க, ஐபி வெர்ஷன் போறதா இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செக்யூரிட்டி குரூப்ல ஆல்டிசிபி. ஏன்னா எல்லாத்துக்கும் ஆல்டிசிபி கொடுத்துட்டு ஏதோ பர்டிகுலர் இடத்துல டிஃபால்ட்ல விட்டுட்டீங்கன்னா என்ன ஆகாது, டிஃபால்ட்ல 80 ஓப்பன் ஆயிருக்காது. அப்ப என்ன ஆகாது, அப்ளிகேஷனு அவுட்புட் வராது. சரிங்களா? சரி, இந்த இடத்துல I'm going to select my target group. சரிங்களா? பண்ணிட்டு கீழே வந்து create load balancer, view load balancer. So it is in provisioning. வெயிட் பண்ணுங்க, provisioning complete ஆகட்டும். So 30 seconds to 1 minute ஆகும். வெயிட் பண்ணுங்க. ஆக்டிவ் ஆயிடுச்சுன்னா நம்ம அடுத்து போயிடலாம். ஓகேவா? இது வரைக்கும் கிளியரா? எது டவுட் இருக்கா? எனி டவுட்ஸ்? கிளியர். ஓகே. ஆஃப்லைன்ல உங்களுக்கு எது டவுட்ஸ் இல்லையா? கிளியரா? ப்ராக்டிஸ் பண்ணாதான் கிளியர் ஆகும். சரிங்களா? சிடிசிபி பார்த்தவொடனே புரிஞ்சிருச்சா? கண்டிப்பா புரிஞ்சிருக்காரு. ஏன்னா அது ஒரு ப்ராசஸ். ஸோ மேனுவலா இப்படி பண்ண போறீங்க, ஆட்டோமேஷன்ல அதை பைப் லைன்ல செட் பண்ண போறீங்க அப்படிங்கிறத மல்டிபிள் டைம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் நீங்க என்ன பண்ண முடியும், அதை ஃபெமிலியர் பண்ண முடியும். எல்லா ப்ராசஸுமே அப்படிதான், இப்படிதான் ஒர்க் பண்ண போறோம்லாம் கிடையாது. நமக்கு எது ஈஸியஸ்ட் வேவோ அதான் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், சூஸ் பண்ணிக்கிறோம். அந்த மாதிரிதான் இதுவும். நான் எப்படி பண்றேன், இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு பண்றேன் அப்படின்னா, நான் பல தடவை பண்ணியிருக்கேன், அதனால பண்றேன். அப்ப நீங்களும் ஒரு சர்வீஸ்ல ஃபெமிலியர் ஆகணும்னா நீங்க என்ன பண்ணணும், நிறைய தடவை ப்ராக்டிஸ் பண்ணணும். அவ்வளவுதான், அதுக்கு இதுதான் ஆன்சர். எதுக்கு உங்களுக்கு 1 டே விட்டு 1 டே செஷன் வைக்கிறாங்கன்னு தெரியுமா? இதுக்குதான். ஒரு தடவை ப்ராக்டிஸ் பண்றதுக்கு 3 மணி நேரம் இருந்தா போதும். ஏன் ஒரு நாள் ஃபுல்லா வராங்க? அட்லீஸ்ட் 2 டைம்ஸ் ஆச்சு நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிருக்கீங்க. பண்ணிருக்கீங்களா அந்த மாதிரி 2 டைம்ஸ் 3 டைம்ஸ்? மத்தவங்க பண்ணிருக்கீங்களா? அம்மாவா இல்லையா? பண்ணிருக்கீங்க. ஓகே. சரி, ஓகே. ஆக்டிவ் ஆயிருக்கும். ஸோ ஐ ஹாவ் அ லோட் பேலன்சர். லோட் பேலன்சர் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ இந்த லோட் பேலன்சரை நான் என்ன பண்ணணும், என் இசிஎஸோட கனெக்ட் பண்ணணும். எங்க கனெக்ட் பண்றது அப்படின்னா அதுக்கு தான் சர்வீஸு. சரிங்களா? ஸோ நேரா போங்க இசிஎஸ்க்கு. இதுல கிளஸ்டருக்குள்ள ஜஸ்ட் கிளஸ்டர் கிளிக் பண்ணீங்கன்னா சர்வீஸ் இருக்கு இல்லையா, இதுல நோ ரிசல்ட். ஸோ கிரியேட் சர்வீஸ் ஃபார்கெட்டை செலக்ட் பண்ணிக்கங்க. பண்ணிட்டு ஃபார்கெட்டை செலக்ட் பண்ண என்ன வரும்னு சொன்னேன், டிஃபால்ட் விபிசி, வேற ஒன்றும் இல்லை. சரிங்களா? ஸோ அப்படியே கீழே வந்து நெக்ஸ்ட் செலக்ட் ஆயிருக்கு. இசிஎஸ்டிடி டாஸ்க் டெஃபினிஷன் இசிஎஸ்டிடி தான் செலக்ட் ஆயிருக்கு. லேட்டஸ்ட் தான் இசிஎஸ் கிளஸ்டர். சர்வீஸ் நேம் இசிஎஸ் சர்வீஸ்னு வச்சுக்கிறேன். வச்சுட்டு நான் என்ன பண்றேன், நம்பர் ஆஃப் டாஸ்க் 2ன்னு கொடுத்துட்டு, நீங்க நான் 4ன்னு கொடுத்தா 4 வரும். நான் இங்க என்ன கொடுத்துக்கிறேன், 2ன்னு கொடுத்துக்கிறேன். சரிங்களா? சரி, அப்படியே கீழே வாங்க. ரோலிங் அப்டேட்டா ப்ளூ கிரீனா, இது ரெண்டுக்கும் ஒரு பெரிய கிளாஸ் எடுத்திருப்பாங்க இபிஎஸ்ல. அப்போ ப்ளூ கிரீன் என்ன புரியல? ஸ்வாப். ஓகே, ஸ்வாப் பண்ண என்ன பெனிஃபிட் உங்களுக்கு? நோ டவுன் டைம். ஸ்வாப் பண்ணீங்கன்னா என்ன ஆகாது, டவுன் டைம் ஆகாது. ஸ்வாப்னா என்ன, சிம்பிள். 2 என்விரான்மென்ட் இருக்கும்,
ஒன்னு எக்ஸிஸ்டிங், இன்னொன்னு புதுசா கிரியேட் பண்ணி அப்டேட் பண்ணிட்டு இருப்பாங்க. கம்ப்ளீட் ஆனவங்க என்ன பண்ணுவாங்க, இதுக்கு போற யூசரை இன்னொரு அந்த புது என்விரான்மெண்ட்டுக்கு சேஞ்ச் ஓவர் பண்ணி விட்டுருவாங்க, ஸ்வாப் பண்ணி விட்டுருவாங்க, அவ்வளவுதான். சரிங்களா? பட் அந்த பழைய என்விரான்மெண்ட் அப்படியே தான் இருக்கும். அடுத்து அதை என்ன பண்ணுவாங்க, அப்டேட்ஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. சரிங்களா? சரி, ரோலிங் அப்டேட்டுங்கிறது அப்படி கிடையாது. ஸோ ஒன்னு டெலிட் பண்ணிட்டு இன்னொன்னு புதுசாக கொண்டு வரும். ஸோ இட் ஹாஸ் டவுன் டைம். சரிங்களா? சரி, ரோலிங் அப்டேட்லேயே இருக்கட்டும். நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இந்த இடத்துல I'm going to select my VPC. So subnets security groupல எடிட் பண்ணி RTCP save, மற்றதெல்லாம் அப்படியே இருக்கட்டும். இங்க அப்ளிகேஷன் லோட் பேலன்ஸ் செலக்ட் பண்ண உடனே அந்த ELB வந்திருக்கணும். வந்திருக்கா? சரி, இதுல கண்டெய்னர் போர்ட் 8080 தான். நெக்ஸ்ட் என்ன சொல்லுது, பேஜ் கான்ஃபிகர் கண்டெய்னர் வித் ELB. ஆட் டு கண்டெய்னர் கொடுத்தீங்கன்னா கிரியேட் நியூக்கு பதிலா 80 இது எடுத்துக்கோங்க, லிசனர் போர்ட் கொடுத்துட்டு இந்த இடத்துல டார்கெட் குரூப் என்ன இருக்கு, ECSTG வச்சிருக்கோமா, கொடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அதுவே எடுத்துக்கிறோம். ஸோ அந்த இந்த லோட் பேலன்ஸரோட சபார்டினேட்ஸ் இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்கிறோம். இப்போ நெக்ஸ்ட் கொடுங்களேன். இங்கே தான் ஆட்டோ ஸ்கேலிங் வேணும்னா செட் பண்ணிக்கோங்க. சிம்பிள். இதை கிளிக் பண்ணீங்கன்னா அங்க நம்பர் ஆஃப் டாஸ்க் எத்தனை கேட்டாங்க, 2 கொடுத்தோமா, அதான் இந்த 2. அப்ப 2 மினிமம் இருக்கும். மினிமம் வேணுமா மேக்ஸிமம் வேணுமா, வேணும்னா செட் பண்ணிக்கோங்க. எனக்கு இப்போதைக்கு வேண்டாம். நான் சும்மா ஜஸ்ட் we are going to launch கரெக்டா, அவருக்காக தான் செக் பண்ண போறோம், அவ்வளவுதான். கொடுத்துட்டு நான் என்ன பண்றேன், நெக்ஸ்ட் கொடுத்துறேன். இது ரிவ்யூ பேஜ், கிரியேட் சர்வீஸ் கொடுத்துருங்க. இது கம்ப்ளீட் ஆகணும். அப்போ டாஸ்க்ல ஒன்னு இருந்துச்சா, இது சர்வீஸ் உள்ள இருக்கிற டாஸ்க். சர்வீஸ் கிளஸ்டர் ஒரு டாஸ்க் இருந்துச்சா, ஒண்ணுதான் வச்சிருந்தோம். பாருங்க டாஸ்க் எத்தனை இருக்கு, 3 இருந்துச்சா. அப்ப அந்த எக்ஸ்ட்ரா 2 இருக்கு இல்லையா, அதான் என்னது, சர்வீஸோட கனெக்ட் ஆயிருக்கிற டாஸ்க். அப்ப ஆட்டோ ஸ்கேலிங்ல கனெக்ட் ஆயிருக்குது அது 2 தான். அதுக்கு மேல இருக்கிறது டிஃபால்ட் டாஸ்க். சரிங்களா? ஸோ இப்படிதான் உங்களுக்கு ECS ECR எல்லாம் கனெக்ட் பண்ணி you are going to make the movement from EC2 to ECS. சரிங்களா? கிளியரா? ஸோ இதுல நான் அவுட்புட் எதுல பார்ப்பேன், லோட் பேலன்ஸரை ஹிட் பண்ணி அவுட்புட் வந்துருச்சுன்னா என்னோட ப்ராஜெக்ட் சக்சஸ், அவ்வளவுதான். சரிங்களா? அதுக்கு முதல்ல இது ஆக்டிவ் ஆகணும் இல்லையா. ரன்னிங் சர்வீஸ்ல போய் பார்த்தீங்கன்னா அப்ளிகா டிசைட் டு ரன்னிங் 2 லோட் பேலன்சர் போயிருங்க. இதான டிஎன்எஸ் நேம். காப்பி பண்ணிட்டு ஹிட் பண்ணா என்ன வரணும், ரிச்சா. ஸோ என்னோட அப்ளிகேஷனை இப்ப லோட் பேலன்சர் வழியாகவும் வந்துருச்சு. அப்ப நான் சக்சஸ்ஃபுல்லா என்ன பண்ணிட்டேன், EC2 to ECS, ECS ல இருந்து லோட் பேலன்சர் பண்ணியாச்சா. ஓகேவா? ஸோ இதுதான் நீங்கள் என்ன பண்ண போறீங்க, பண்ண போறீங்க. ஓகேவா? ஸோ நீங்க என்ன பண்ணணும், EKSனா என்னன்னு பார்க்கணும். ஃப்ரீயா இருக்கும்போது சும்மா ஜஸ்ட் அப்படியே சும்மா EKSல என்ன பண்றாங்க, ஸோ அது எப்படி நம்ம என்கிட்ட லோக்கல்ல இருக்கிற அப்ளிகேஷன் எப்படி ECSக்குள்ள தள்ளணும், அந்த மாதிரி EKSக்குள்ள எப்படி தள்ளுறது அப்படின்லாம் நீங்க பார்க்கலாம். ஸோ அதெல்லாம் எக்ஸ்டர்னல் நீங்க பாத்துக்கிறது, இதெல்லாம் எக்ஸ்ட்ரா நாலேஜ் தான். டெக்னாலஜி தெரிஞ்சு வச்சுக்கிறது தப்பு இல்லைல்ல. ஸோ ஃப்ரீயா இருக்கும் போது பாருங்க. கிளியரா? ECS அண்ட் ECR ஆன்லைன். ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? கிளியர் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா இதெல்லாம் அப்படியே delete பண்ணிட்டு we can move to next topic, KMS. இது ஒரு 10 நிமிஷம் தான், 5ல இருந்து 10 நிமிஷம் முடிச்சிடலாம். ஸ்டென்ஸுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை. இப்ப
அதை நம்ம டாக்கர் ஈசிஆருக்குள்ள கொண்டு வர்றதோட சரி, சிம்பிள். இப்போ பாருங்க, டவுட்டே வச்சுட்டு பண்ணிருவோம். ECS இருக்கா? நான் என்ன பண்ணிடுறேன், டெர்மினேட். நான் டைரக்ட் லிங்க் கொடுத்துருந்தாதான் எனக்கு EC2 வேணும். நான் என்ன பண்ணிருக்கேன், ரெப்போக்குள்ள தான் புஷ் பண்ணியிருக்கேன். அப்போ அது போய் ஒரு இமேஜா தான் அங்க போய் விழுந்திருக்கு. இமேஜோட URL தான் எடுத்துட்டு போய் நம்ம எங்க கொடுத்துருக்கோம், ECSல கொடுத்துருக்கோம். அப்போ இது தேவையே இல்லை எனக்கு. ஸோ இதான் அந்த அப்ளிகேஷனை ரீச் ஆகுதா, ரீச் ஆகல, கரெக்டா சுத்திட்டு இருக்கு பாருங்க, சுத்துதா? சரி, இப்ப பாருங்க, இப்ப இது ரெஃப்ரெஷ் பண்ணி வந்துச்சுன்னா ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம், கரெக்டா? வருதா? சக்சஸ்ஃபுல்லா என்ன பண்ணிட்டோம், we have moved. ஓகேவா? சரி, நம்ம என்ன பண்ணலாம், இது அப்படியே ஒண்ணுன்னா எல்லாத்தையும் என்ன பண்ணிடலாம், delete பண்ணிடலாம். சரிங்களா? நம்ம ஆல்ரெடி இன்னொரு கண்டெய்னர் கிரியேட் பண்ணணும். புரியல, திருப்பி சொல்லுங்க. மறுபடியும் நான் இன்னொரு கண்டெய்னர் கிரியேட் பண்ணணும். அப்படிங்கும் போது நான் இன்ஸ்டன்ஸ் எப்படி delete பண்ணிட்டேன், மறுபடியும் எப்படி நான் சேவ் பண்றது? வேற ஒரு இன்ஸ்டன்ஸ் போட்டு சார் அது டெபாசிட். சொல்லுங்க சார், நான் லேட்டா ஜாயின் பண்ணல. ECSனா என்ன, ECRனா என்ன, அந்த டெஃபினிஷன் சொல்லவா? டெஃபினிஷன் மட்டும். அந்த ECS So, ECR ECSனா இன்ஸ்டெட் ஆஃப் கண்டெய்னர். அப்ப உங்களுக்கு கண்டெய்னர்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு தெரியணும். கண்டெய்னர் தான் என்னன்னு டாக்கர் கிளாஸ்ல உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, அடுத்த செஷன் உங்களுக்கு ஜென்கின்ஸ் டெவாப்ஸ்ல, அதுக்கப்புறம் டாக்கர் வரும். அப்ப டாக்கர்ல உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, கண்டெய்னர்னா என்னன்னு சொல்லி ஃபுல்லா படிப்பீங்க. அப்ப கண்டெய்னர்னா என்னன்னு படிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க, ஸோ அப்ப நீங்க ரிலேட் பண்ணிக்கலாம், இங்க கண்டெய்னருக்கும் ECSக்கு போனோம் இல்லையா, அதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு. சரிங்களா? ஸோ எனக்கு EC2ல ஒரு அப்ளிகேஷன் தான் பண்ண முடியும். ECSல ஐ மீன் கண்டெய்னர்ல ஐ கேன் ஹேவ் மல்டிபிள் அப்ளிகேஷன்ஸ். ஸோ கண்டெய்னரா நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒவ்வொரு அப்ளிகேஷனையும் வச்சுக்கலாம் ஒரே இன்ஸ்டன்ஸ்ல. அதான் கண்டெய்னர் கான்செப்ட். கண்டெய்னர் கான்செப்டே வித்தவுட் EC2 பண்ண முடியுமா அப்படின்னா அதுதான் ECS. சரிங்களா? புரிஞ்சுதா? ஓகே சார், ஓகே சார். கேட்டதை முடிச்ச ஒரே லைன்ல சொல்லிட்டேன். ஓகே, எப்படி கிரியேட் பண்ணீங்களோ அதே மாதிரி என்ன பண்ணிருங்க, டிலீட்டும் பண்ணிருங்க. இல்ல அப்படின்னா சர்வீஸை delete பண்ண உடனே டாஸ்க் என்ன ஆயிடுச்சு, 2 delete ஆயிடுச்சு. சரிங்களா? மேக்ஸிமம் காஸ்ட் எவ்வளவு சார் இருக்கு? காஸ்ட் தெரியல, எக்ஸாக்டா தெரியல. பட் ஹவர்ஸ் கணக்குல ரன் ஆச்சுன்னா கண்டிப்பா பில்லு ஜென்ரேட் ஆகும். ஃபைனலா நம்ம என்ன பண்ணலாம், கிளஸ்டரையும் delete பண்ணிடலாம். டாஸ்க் டெஃபினிஷன் இருக்குமா, அதையும் போய் என்ன பண்ணிருங்க, டீரெஜிஸ்டர். இதுக்கு முன்னாடி ஏதாச்சும் டீரெஜிஸ்டர் பண்ணிருக்கீங்களா? அதில் யோசிச்சு சொல்லுங்க. பண்ணிருப்பீங்க, பண்ணியிருக்கோம் நினைக்கிறேன். ஏதோ ஒன்று டீரெஜிஸ்டர் பண்ணி. என்னது? AMI. சரிங்களா? அப்ப இங்க நான் டீரெஜிஸ்டர் பண்ணா அப்ப இது என்னது, டெம்ப்ளேட். சரிங்களா? சரி, ஸோ எப்படி கிரியேட் பண்ணமோ அதே மாதிரி we have deleted. சரிங்களா? கிளியரா?
சரி, இப்போ அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா we are going to KMS. KMSனா என்ன? கீ மேனேஜ்மெண்ட் சர்வீஸ். இது வரைக்கும் நீங்க என்ன பண்ணிருப்பீங்க அப்படின்னா, ஸோ என்கிரிப்ஷன் டீகிரிப்ஷன்ல டீகிரிப்ட் மட்டும் பண்ணி பார்த்துருப்பீங்க. கரெக்டா? டீகிரிப்ட்னா என்ன பண்ணீங்க? டீகிரிப்ட்ல சொல்லுங்க. டீகிரிப்ட்னா என்ன பண்ணீங்க? பாஸ்வேர்டு இருக்கு, வெப் ஃபைல் இருக்கும், அதை என்ன பண்ணுவீங்க? லோட் பண்ணி டீகிரிப்ட் கொடுத்த உடனே பாஸ்வேர்டு வரும். கரெக்டா? அப்ப என்கிரிப்ட் எப்படி பண்றது? தெரியணும்ல. கரெக்டா? சோ இப்போ அது ரெண்டா தான் நம்ம பண்ண போறோம். சரிங்களா? சரி, இப்போ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஒரு இன்ஸ்டன்ஸ் ஒன்று லான்ச் பண்ணிக்கிறேன். TMS அமேசான் லினக்ஸ் எடுத்துக்கலாம். சரிங்களா? ஜஸ்ட் RTCP கொடுத்துக்கோங்க. லான்ச் இன்ஸ்டன்ஸ். சரி, இப்போ இந்த KMSல கீயை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம்? we are going to manage the access. அப்போ ரெண்டு டைப் இருக்கு, சிமெட்ரிக், ஏசிமெட்ரிக். சிமெட்ரிக்னா என்னன்னா, ஒரே கீயை வச்சு என்கிரிப்ட் பண்ண போறோம், டீகிரிப்ட் பண்ண போறோம். ஒன் கீ, சேம் கீன்னு வச்சுக்கோங்க. அசிமெட்ரிக் அப்படின்னா டிஃப்ரெண்ட் கீன்னு வச்சுக்கோங்க. டிஃப்ரெண்ட் கீனா, ஸோ என்கிரிப்ஷனுக்கு ஒரு கீ, டீகிரிப்ஷனுக்கு ஒரு கீ. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது சிமெட்ரிக் தான். ப்ராக்டிக்கலா பார்க்க. இதுக்கு என்ன தேவை அப்படின்னா, ஐ நீட் EC2, தென் ஒரு IAM யூசர் வித் என்ன ஆக்சஸ், அட்மின் ஆக்சஸ் வேணும். ஸோ நான் என்ன பண்றேன், ஒரு EC2 கிரியேட் பண்ணிட்டேன். ஏன்னா ரீஜன் வைஸ் எனக்கு ஆக்சஸ் இருக்கணும். அப்பதான் நான் என்ன பண்ண முடியும், எந்த ரீஜன்ல நான் ஒர்க் பண்ண போறேன் அப்படிங்கறத நான் சொல்ல முடியும். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்றேன், ஐ எம் கோயிங் டு கிரியேட் அ IAM யூசர். நேமிங் KMS. சரிங்களா? நெக்ஸ்ட் அட்டாச் பாலிசியில அட்மின் ஆக்சஸ், நெக்ஸ்ட் கிரியேட் யூசர் உள்ள போயிட்டு நான் என்ன பண்றேன், செக்யூரிட்டியில அசைன் ஆக்சஸ் கீழ கிரியேட் ஆக்சஸ் கீ, கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ், ஐ அண்டர்ஸ்டாண்ட், நெக்ஸ்ட் கிரியேட் ஆக்சஸ் கீ. சரி, ஸோ KMS அப்படின்னு ஒரு யூசரை கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணுவோம், டைரக்டா KMS மேனேஜ்மெண்ட் சர்வீஸ்க்கு போகணும். போயிட்டு
I'm going to create a key. AWS managed keys ஆ கஸ்டமர் மேனேஜர் கீஸா? நம்ம கஸ்டமர் மேனேஜர் கீஸ் தான். சரி, இங்க ஏற்கனவே ஒரு கீ இருக்கு. இந்த கீ யூஸ் பண்ண வேண்டாம். நம்ம என்ன பண்ணலாம், கிரியேட் கீ கொடுத்துக்கலாம். சிமெட்ரிக்கா ஏசிமெட்ரிக்கா? A single key used for encryption and decryption. A public and private key pair used for encryption and decryption. அப்போ நம்ம புட்டிக்கு யூஸ் பண்றது என்னது, அது என்கிரிப்ஷன் டீக்ரிப்ஷனுக்கு சிமெட்ரிக் ஏசிமெட்ரிக் கீஸ் தான். சிமெட்ரிக்னா ஒரே கீ தான், சரிங்களா? சிமெட்ரிக்னு நான் வச்சுக்கிறேன். தென் கீ யூசேஜ் என்கிரிப்ட் அண்ட் டீக்ரிப்ட், சரிங்களா? வேற ஏதாச்சும் கொடுக்குமான்னா வேற எதுவும் இப்போதைக்கு கொடுக்க போறது இல்லை. சிங்கிள் ரீஜியன் தான், மல்டிபிள் ரீஜியன்ல கொடுக்க போறது இல்லை. நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு கீக்கு ஒரு நேம் கொடுக்க போறேன். நான் என்ன பண்றேன், என் நேம் கொடுத்துக்கிறேன், பிரபு கீ அப்படின்னு கொடுத்துட்டேன், சரிங்களா? கொடுத்துட்டு கீழே வந்து இதை வச்சுதான் ரெஃபர் பண்ண போகுது, சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கீ அட்மினிஸ்ட்ரேட்டர் யாரு, KMS அந்த யூசர், சரிங்களா? நெக்ஸ்ட் கீ யூசர்ஸ் KMS வச்சு தான் யூஸ் பண்ணப்போம். நெக்ஸ்ட் ஸோ இதை வெரிஃபை பண்ணிட்டு ஜஸ்ட் ஃபினிஷிங் கொடுத்துருங்க. எங்கிட்ட என்ன இருக்கு, ஒரு கீ இப்போ கிரியேட் ஆயிருக்கு, ஓகேவா? இப்போ என்ன பண்ண போறேன், KMS-ஓட IP எடுத்துட்டு போய் நம்ம என்ன பண்ணலாம், கொடுத்துட்டு அப்பியரன்ஸ் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். கோல்டு 14, ஓகே. ஸோ கலர் ஒயிட் வச்சுக்கலாம். கனெக்ஷன் 30, SSH credentialsல ப்ரௌஸ் open, accept. So easy to hyphen use sudo -i. இதுக்கு முன்னாடி நான் சொன்னது, சப்போஸ் இப்போ ஒரு என்கிரிப்ஷன் டைரக்டா நீங்க செக் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்றேன், எக்கோ, சரிங்களா? என் நேம் கொடுத்துருக்கேன், கொடுத்துட்டு பைப் சிம்பிள் கொடுத்து பேஸ் 64 அப்படிங்கிறது ஒரு அல்காரிதம், அதை கொடுத்தீங்கன்னா இதுதான் என்கிரிப்ஷன். ஆனா இதை எப்படி டீக்ரிப்ட் பண்றது அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்க்க போறோம், சரிங்களா? என்கிரிப்ட் ஈஸியா பண்ணிடலாம், டீக்ரிப்ட் பண்ணணும்ல. சரி, இதுக்கு என்ன சொல்லியிருக்கான், AWS கான்ஃபிகர் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ அதுக்கு தான் நான் என்ன வச்சிருக்கேன், இங்க ஆக்சஸ் கீ, சீக்ரெட் ஆக்சஸ் கீ வச்சிருக்கேன். AP-Southeast-1 JSON, கரெக்டா? AWS S3 LS கொடுத்தா ஒர்க் ஆகணும், ஒர்க் ஆகுது, ஓகேவா? சரி சரி, ஓகே. இப்போ நான் என்ன பண்ண போறேன், ஐம் கோயிங் டு கிரியேட் அ ஃபைல், ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ண போறேன். எதுக்கு, ஸோ நான் என்ன பண்றேன், ஒரு டெஸ்ட் ஃபைல் vi test.txt கிரியேட் பண்ணி இன்சர்ட்ல வெல்கம் டு KMS செஷன் அப்படின்னு கொடுத்து சேவ் பண்ணிட்டேன். கேட் கொடுத்தா இதுதான் கண்டென்ட், சரிங்களா? இதைதான் நம்ம என்ன பண்ண போறோம், அந்த கீயை வச்சு இப்போ என்கிரிப்ட் பண்ணி டீக்ரிப்ட் பண்ண போறோம். அதுக்கு என்ன கொடுக்கணும், அதுக்கு என்ன ஃபைல் அப்படின்னா, ஸோ இந்த டாக்குமெண்ட்டே உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிடுவேன், சரிங்களா?
ஒரு டாக்குமெண்ட் இருக்கும். ஓகே. இதுதான் அந்த டாக்குமெண்ட். இந்த டாக்குமெண்ட்டே உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிடுவேன். சரிங்களா? இதுல அந்த கேஎம்எஸ்னா என்ன அப்படிங்கறதெல்லாம் கொடுத்துருப்பான். ஓகேங்களா? ஸோ நான் காட்டினேன் இல்லையா, பிரபுங்கிறதுக்கு ஒரு ஃபார்மேட். அதுக்கு பேர் என்னன்னா சிஃபர் டெக்ஸ்ட். சரிங்களா? அப்படியே கீழே படிச்சுட்டே வந்தீங்க அப்படின்னா எல்லாமே இப்போ நம்ம பார்த்தது தான். சரிங்களா? அப்படியே கீழே வாங்க. ப்ராக்டிக்கலா இது எப்படி பண்ணணும்ன்றத சொல்லியிருக்காங்க, வேற ஒன்றும் இல்லை. அப்படியே கீழே வந்து என்கிரிப்ஷன் அண்ட் டீக்ரிப்ஷனுக்கு நீங்க யூஸ் பண்ண போற அந்த கீ இதுதான். என்கிரிப்ஷனுக்கு யூஸ் பண்ண போறது இதுதான். இதை வச்சுதான் என்கிரிப்ட் பண்ண போறீங்க. அப்ப இதை என்ன பண்ணலாம், இங்க நான் பேஸ்ட் பண்ணிட்டு இதுல என்ன மாத்த, இந்த ஸ்லாஷ் எல்லாமே இது எல்லாமே ஒரே லைன்ன்றதுக்காக இந்த ஸ்லாஷ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ கீ நேம் என்ன வச்சிருக்கோம், கரெக்டா? சரி. டெக்ஸ்ட் ஃபைல் நேம் கரெக்டா மாத்திட்டு இது என்னவா மாறப்போகுது, என்கிரிப்ஷன் பண்ணதுக்கு அப்புறம் encrypt.txt மாறப்போகுது பேஸ் 64ங்கிற அல்காரிதம்ல. சரியா? அப்ப இதை அப்படியே எடுத்துட்டு போய் என்ன பண்ண போறேன், என்னோட மிஷின்ல வச்சு எக்ஸிக்யூட் பண்ணி விட்டு என்டர் அடிச்சிடுறேன். என்ன ஆயிடுச்சு, டெஸ்ட்னு மட்டும் இருந்தது, இப்ப எனக்கு என்ன ஆயிடுச்சு, என்கிரிப்டும் வந்துருச்சு. இப்ப கேட் என்கிரிப்ட் கொடுத்தா இதாங்க என்கிரிப்ஷன். தெரியுதா என்கிரிப்ஷன் எப்படி ஆயிருக்குன்னு? தெரியுதா? கேட் என்கிரிப்ட் கொடுத்த உடனே இதான் அந்த என்கிரிப்ஷனுக்குள்ள இருக்கிறது. சரிங்களா? இது புரியுமா யாருக்காச்சும்? புரியாது. இது எப்படி நான் என்கிரிப்ட் டீக்ரிப்ட் பண்றது, அதுக்கான கமாண்ட் அதுக்கு கீழே கொடுத்துருப்போம். இதுதான் அதுக்கான கமாண்ட். இதை என்ன பண்ணுங்க, பேஸ்ட் பண்ணிட்டு கீ டீக்ரிப்ட் என்கிரிப்ட் எடுத்துக்கோ. கீ நேம் என்ன கொடுத்துருக்கோம், அப்ப இங்க வேற கீனா வேற கீயோட நேம் கொடுக்கணும். சரிங்களா? அத பிளைன் டெக்ஸ்ட் அது ஓகே தான், அது பிரச்சனை இல்லை. டீக்ரிப்ட் டைரக்டா டீக்ரிப்ட்குள்ள கொண்டு வந்துரு அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ என்கிரிப்ட்ன்ற இருக்கிற ஃபைலு டீக்ரிப்ஷன் ஆகி டீக்ரிப்ட்ங்கிற ஃபைலுக்குள்ள வந்துடும். அப்ப ஆக்சுவல் கண்டென்ட் டெஸ்ட்ல என்ன வச்சிருக்கோமோ அது இந்த டீக்ரிப்ட்ல இருக்கணும். சரிங்களா? ஸோ நான் என்ன பண்றேன், இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிட்டு என்டர் அடிச்சிடுறேன். டீக்ரிப்ட் வந்துருச்சா? இப்போ கேட் டீக்ரிப்ட் கொடுத்தா வந்துச்சா? ஸோ அப்ப என்கிரிப்ட்ல என்கிரிப்ட் ஆன டேட்டா இருக்கு, டீக்ரிப்ட்ல ஆக்சுவல் என்ன டேட்டாவோ அது இருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணிக்கலாம், உங்க கீயை வச்சு நீங்க என்ன பண்ணிக்கலாம், யூ கேன் மேக் த என்கிரிப்ஷன். சரிங்களா? ஸோ அப்ப என்கிரிப்ஷன் எப்படி பண்றது, டீக்ரிப்ஷன் எப்படி பண்றதுன்னு புரிஞ்சுதா? ஓகேவா? ஸோ இதோட இன்னைக்கு செஷன் கம்ப்ளீட்டட். ஓகேவா? ஸோ ஏதாச்சும் டவுட் இருக்கா இப்போ பார்த்த வரைக்கும்? இதுக்கப்புறம் இந்த மிஷின் தேவையில்லை. ஸோ க்ளோஸ் பண்ணிட்டேன், அவ்வளோதான். ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா?
ஹலோ ஆன்லைன் எனி டவுட்ஸ்? No, sir. கொஞ்சம் அப்படியே எல்லாரும் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா we can wind up. கிளியரா? ஓகே. ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா என்னை ரீச் பண்ணுங்க. சரிங்களா? என் நம்பர் இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை குரூப்ல பிங் பண்ணுங்க, அவ்வளோதான். சரிங்களா? அதுக்கு தானே குரூப் கொடுத்துருக்கு. டவுட்ஸ் இருந்துச்சுன்னா குரூப்ல பிங் பண்ணுங்க. ஸ்கிரீன்ஷாட் இருந்தால் ஷேர் பண்ணுங்க. ஸோ ரிப்ளை வரும். சரிங்களா? ஸோ இதோட இன்னைக்கு செஷன் முடிஞ்சது. அடுத்த செஷன் இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. மேபி தேர்ஸ்டே ஃப்ரைடே இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ மீட் பண்ணுவோம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். ஹேவ் நைஸ் டே. தேங்க்யூ. Thank you, bro. Have a nice day. தேங்க்யூ. என்னெல்லாம் கிரியேட் பண்ணீங்களோ அதெல்லாம் டெலீட் பண்ணிடுங்க. ஸோ கீயை டைரக்டா டெலீட் பண்ண முடியாது. அதனால என்ன பண்ணுங்க, ஷெட்யூல் கீ டெலிஷன் கொடுத்து மினிமம் 7 days அப்படின்னு இருக்கும். என்ன பண்ணிருங்க, ஷெட்யூல் பண்ணி விட்டுருங்க. ஐ கன்ஃபார்ம் கொடுத்து ஷெட்யூல் 7 நாள் அதுவே டெலீட் ஆயிரும். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ. Fast layer. புரியல.